you are made for a mission. ನೀವು ಒಂದು ಕಾರ್ಯಾಚರಣೆಗಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. நீங்க ஒரு பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ನೀವು ಆತನ ಕಾರ್ಯಾಚರಣೆಗಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. அப்போ நீங்களும் நானும் ஒரு பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி போன வாரம் பார்த்தோம். ಕಾರ್ಯಾಚರಣೆಗಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. போன வாரம் என்ன பார்த்தோம்? ಕಳೆದ ವಾರ ಏನನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ? ಅದು என்ன பணி? ಅದು ಏನು proclaiming Jesus. ಆತನನ್ನು ಘೋಷಿಸುವುದು, பறைசாற்றுவது, ಆತನನ್ನು ಘೋಷಿಸುವುದು, proclaim பண்ணுவது, ಆತನನ್ನೇ ಘೋಷಿಸುವುದು. அப்ப நானும் நீங்களும் இந்த உலகத்துல ஆண்டவரை proclaim பண்ணதான் இந்த இடத்துல படைக்கப்பட்டிருக்கிறோம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಆತನನ್ನೇ ಘೋಷಿಸಲು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆண்டவரை சொல்லதான், ஆண்டவரை அறிக்கை செய்யதான், ஆண்டவரை பறைசாற்றதான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆதனன்னே ಹೇಳಲು, ಆತನನ್ನೇ ಹೊಗಳಲು ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நம்முடைய குடும்பங்களை கவனிப்பது நல்லது. ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಗಮನಿಸುವುದು, நம்முடைய வேலைகளை கவனிப்பது நல்லது. ನಮ್ಮ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸುವುದು, நம்முடைய படிப்பை கவனிப்பது நல்லது. ನಮ್ಮ ಸ್ಟಡೀಸ್ ಎಲ್ಲ ಗಮನಿಸುವುದು ಒಳ್ಳೆಯದು. இவை எல்லாவற்றையும் கவனிப்பது நல்லது. ಈ ಎಲ್ಲವನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವುದು ಒಳ್ಳೆಯದು. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தலையாய பொறுப்பு அவரை பறைசாற்றுவது, ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಾಚರಣೆ, அவரை சொல்லுவது, ಆತನನ್ನು ಹೇಳುವುದು. அப்போ ஆண்டவரை நாம் பறைசாற்ற வேண்டும். ಆತನನ್ನೇ ಘೋಷಿಸುವುದು. We should proclaiming Jesus. ಆತನನ್ನೇ ನಾವು ಘೋಷಿಸಬೇಕು. கடந்த வாரத்திலே பேதுருவும் சீஷர்களும் என்ன proclaim பண்ணாங்க அப்படினு சொல்லி நம்ம பார்த்தோம். ಕಳೆದ ವಾರ ಪೇತ್ರನನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ஆண்டவருடைய வார்த்தையை proclaim பண்ணாங்க அப்படினு சொல்லி நம்ம முதலாவது பார்த்தோம். ವಾಕ್ಯವನ್ನು ಅವರು ಘೋಷಿಸಿದರು. சொல்லமா ஆண்டவருடைய வார்த்தை, ಆತನ ವಾಕ್ಯ, ஆண்டவருடைய வார்த்தை, ದೇವರ ವಾಕ್ಯ, வேதத்தை proclaim பண்ணாங்க. வேத வாக்கியವನ್ನು ಘೋಷಿಸಿದರು. தேவனுடைய வசனத்தை proclaim பண்ணாங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಿದರು. தேவனுடைய வார்த்தையை பழைய ஏற்பாட்டு வார்த்தையெல்லாம் எடுத்து பேசினாரு பேதுரு. பேதுருನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನೇ ಘೋಷಣೆ ಮಾಡಿದರು. ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறதும் அதைதான். ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೂ ಅದನ್ನೇ கண்டதை பேச ஆண்டவர் என்ன அழைக்கல, என்னை படைக்கப்படல, ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಅಲ್ಲ. ஆண்டவர் என்ன எதற்காக படைச்சார்? ದೇವರು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು You are made for a mission. ನೀವು ದೇವರ ಕಾರ್ಯಾಚರಣೆಗಾಗಿ ஒரு காரியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ನೀವು ದೇವರ ಕಾರ್ಯಾಚರಣೆಗಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ஒரு பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ನೀವು ಒಂದು ಕಾರ್ಯಾಚರಣೆಗಾಗಿ, அது இந்த தேவனை, இந்த தேவ வார்த்தையை சொல்லுவதற்கு, ಅದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನೇ ಘೋಷಣೆ ಮಾಡಲು. சோ அத சொல்லிட்டு பாருங்க, உங்க மனசு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ಅದನ್ನು ಹೇಳಿದರೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ஆண்டவரை பறைசாற்றி விட்டு வீட்டுக்கு தூங்கி பாருங்க, எவ்வளவு இதமா இருக்கும். ಆತನನ್ನ ಘೋಷಣೆ ಮಾಡಿ ನೋಡಿ, நாங்க அதை அனுபவிச்சிருக்கோம், நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க. ಅದನ್ನು ನೀವು ಅನುಭವಿಸುವಿರಿ. இரண்டாவது நம்முடைய பெரிய மிஷன் என்ன? ಎರಡನೇದು ನಮ್ಮ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಾಚರಣೆ ಏನಾಗಿದೆ? நாம் அவருடைய cross and the resurrection, தேவனுடைய மரண சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பறைசாற்ற வேண்டும். ನಾವು ಆತನ ಶಿಲುಬೆಯ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. பேதுரு எழுந்து நின்று தைரியமா பிரசங்கம் பண்றாரு. ಪೇತ್ರನು ಎದ್ದು ನಿಂತು ಧೈರ್ಯದಿಂದ ಅವರು நீங்க சிலுவையில் அறைந்தீங்களே, அவரை குறித்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ಅವರು ದೇವರ ಬಗ್ಗೆ ಅಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿ ಅವರು ಘೋಷಣೆ ಮಾಡಿದರು. அவர் மரித்தார், அவர் சிலுவை மரணத்தை அடைந்தார். ಆತನು ಶಿಲುಬೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಷ್ಟು ಧೈರ್ಯದಿಂದ ಆತನು ಹೇಳಿದನು. மூன்றாம் நாளில் எழுந்தார் என்பதை தைரியமா பிரசங்கம் பண்ணாரு. ಮೂರನೇ ದಿನ ದೇವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದರು ಎಂದು ಧೈರ್ಯವಾಗಿ ಘೋಷಣೆ ಮಾಡಿದರು. அப்போஸ்தலர் 2-3 அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். ಅಪೊಸ್ತಲನ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ನೀವು ನೋಡಬಹುದು. மூன்றாவதாக என்ன பறைசாற்றினாங்க அவங்க? ಮೂರನೇದಾಗಿ ಏನನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಿದರು? அவருடைய ரட்சிப்பை பறைசாற்றினார்கள். ಆತನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಿದರು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are made for a mission. பக்கದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ನೀವು ಒಂದು அவருடைய ரட்சிப்பை பறைசாற்றவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். ಆತನ ಘೋಷಣೆಯನ್ನು ಆತನ ಘೋಷಣೆಗಾಗಿ ನೀವು உற்சாகமா இருக்கிறீங்களா? அவருடைய ரட்சிப்பை பறைசாற்ற நானும் நீங்களும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ಆತನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಲು ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறே நாமம் இல்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನ ನಾಮವಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾವ ನಾಮವೂ ಇಲ್ಲ. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲು, நாம் பாவத்திலிருந்து வெளியில வருவதற்கு, ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಂದ நாம் மனம் திரும்புவதற்கு, ನಾವು மனம் திரும்புவதற்கு, ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಕ್ಕೆ, நாம் மனம் திரும்புவதற்கு, ಮನಸಾಂತರ ಹೊಂದುವುದಕ್ಕೆ, நாம் நித்தியத்தை அடைவதற்கு, ನಾವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು இந்த இயேசுவை தவிர, இயேசுவின் நாமத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை பறைசாற்றவே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். ಆತನೊಬ್ಬನನ್ನೇ ನಾವು ಘೋಷಿಸಲು ஹalleluya. கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ஆக அவர்கள் என்ன பண்ணாங்க? மனம் திரும்புதலை பிரசங்கம் பண்ணாங்க. மனம் திரும்புதலை பிரசங்கம் பண்ணாங்க. ரிபெண்டன்ஸ் பிரசங்கம் பண்ணாங்க.
ரிப்பெண்டன்ஸ்னே சொல்லுங்க. ರಿಪೆಂಟೆನ್ಸ್ ಅನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಿದರು. பேப்டிசம் பிரசங்கம் பண்ணாங்க. ಬ್ಯಾಪ್ಟಿಸಮ್ ಅನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಿದರು. அவரே ஆண்டவர் என்பதை பிரசங்கம் பண்ணாங்க. ದೇವರೇ ದೇವರು ಎಂದು ಘೋಷಣೆ ಮಾಡಿದರು. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் அவரை தவிர வேறு எந்த நாமமும் இல்லை என்பதை பிரசங்கம் பண்ணாங்க. ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಆತನಲ್ಲದೆ ஹalleluya. ಒಂದು ನಾಮವೂ ಇಲ್ಲವೆಂದು ಘೋಷಣೆ ಮಾಡಿದರು. நீங்களும் நானும் அதே தான் சொல்லணும். ನೀವು ನಾನು ಅದನ್ನೇ ಮಾಡಬೇಕು. இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு போனாரு. ಯೇಸು ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಹೋದನು. பிரசங்கம் பண்ணிட்டு போனாரு. ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಹೋದರು. நன்மைகளை செஞ்சுட்டு போனாரு. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. நன்மைகளை செஞ்சுட்டு போனாரு. ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. அநேகருக்கு சுகத்தை கொடுத்துட்டு போனாரு. ಅನೇಕರಿಗೆ ಸುಖ ಕೊಟ್ಟನು. அற்புதத்தை செஞ்சுட்டு போனாரு. ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದನು. அடையாளங்களை செஞ்சுட்டு போனாரு. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದನು. இன்னைக்கு ஏன் டர்ன் அது? ಇವತ್ತು ನನ್ನ ಅದು இப்போ ನನ್ನ ஏன் ಕಾರ್ಯಾಚರಣೆ ಆಗಿದೆ. இப்போ ஏன் டர்ன்? இப்போ ನನ್ನ ಕಾರ್ಯಾಚರಣೆ ஆண்டவர் அதிகாரத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. ಆ ಅಧಿಕಾರವನ್ನು ನನಗೆ ನಿಮಗೆ நீங்க எங்க போறீங்களோ அங்கெல்லாம் நான் உங்க கூட வருவேன். ನೀವೆಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗುತ್ತೀರೋ ಅಲ್ಲ ನಾನು ಬರುತ್ತೇನೆ. உலகத்தின் கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ತನಕ ನಾನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದೇನೆ. அவர் சொல்றார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் ಆದ್ದರಿಂದ ನೀವು ಹೊರಟಿ ಹೋಗಿ சகல ஜனங்களையும் ಸಕಲ ಜನಗಳನ್ನು சீஷராக்குங்கன்னு சொல்லிட்டாரு. ಶಿಷ್ಯತ್ವವನ್ನು ಮಾಡಿ ಎಂದು அப்போ சொல்லமா, நான் proclaim பண்ணவே படைக்கப்பட்டேன். ನಾವು ಆತನನ್ನೇ ಘೋಷಿಸಲು ஹalleluya. நான் அவரை சொல்லவே படைக்கப்பட்டிருக்கிறேன். ಆತನನ್ನು ಹೇಳಲೇ ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. விட்டுடாதீங்க, எங்க வாய்ப்பு கிடைக்குதோ விட்டுடாதீங்க, எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அப்பாவை பத்தி சொல்லிக்கிட்டே இருங்க. ಆತನನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಲು ಸಮಯ ಸಿಗುತ್ತೋ போன வாரம் ஆண்டவர் அப்படி நடத்தினாரு. ಕಳೆದ ವಾರ ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ இன்னைக்கு ಸುಂದರವಾಗಿ சினிமாவை பத்தி சொல்றதுக்கு வாய் கூசாது. ಇವತ್ತು ಸಿನಿಮಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತಾಡಲು ஹீரோவை பத்தி பேசுறதுக்கு வாய் கூசாது. ಹೀರೋಗಳನ್ನು ಮಾತಾಡಲು ನಮಗೆ அவன் அப்படி அடிச்சான், இப்படி அடிச்சான், அப்படி ஜம்ப் பண்ணான், இப்படி பாடினான், அப்படி மியூசிக் போட்டான்றதுல வெக்கப்பட மாட்டாங்க. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಿನಿಮಾ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಲು ನಮಗೆ ஆனால் இந்த இயேசுவே ஆண்டவர் என்று சொல்றதுக்கு வெக்கப்படுறோம். ದೇವರೇ ದೇವರೇ ಎಂದು ಹೇಳಲು ನಮಗೆ ಸಂಕೋಚ. போன வாரம் அருமையா பேசினார் ஆண்டவர். ಕಳೆದ ವಾರ ಸುಂದರವಾಗಿ ಮಾತನಾಡಿದನು. we are called, we are நம்ம படைக்கப்பட்டது ஆண்டவரை சொல்லுவதற்கு. ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದು ಆತನನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಲು. called to proclaim Jesus. ಆತನನ್ನೇ ಘೋಷಣೆ ಮಾಡಲು ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. proclaiming Jesus ಮಾತ್ರಮಲ್ಲ, ಕರ್ತನನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡುವ ಕಾರ್ಯ, projecting Jesus. ಆತನನ್ನೇ ತೋರಿಸುವ ಕಾರ್ಯ, ಯೇಸುவை முன்னிறுத்துவது, ಯೇಸುವನ್ನೇ ತೋರಿಸುವ ಕಾರ್ಯ, ಯೇಸುவை நாம் காண்பிப்பதற்கு, ಯೇಸುವನ್ನೇ ತೋರಿಸುವ இயேசுவை என்னிடத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ಯೇಸುವನ್ನು ನನ್ನ ಮುಖಾಂತರ ತೋರಿಸಲೇ ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எப்படி நான் படைக்கப்பட்டிருக்கிறேன்? ಯಾವ ರೀತಿ ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? என்னுடைய படைப்பின் மூலமாய் நான் ஆண்டவரை காண்பிப்பதற்காக. ನಾನು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ ಆತನನ್ನು ತೋರಿಸಲೇ. ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார், ಒಬ್ಬರು ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த உலகத்தின் எல்லா கேள்விக்கும் பதில் இயேசுவாக இருக்கலாம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆಗಳು ಉತ್ತರ ಅವರು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஆண்டவர் மாத்திரம்தான். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆಗೂ ಉತ್ತರ ದೇವರೇ. எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் ஆண்டவர் மாத்திரம்தான். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರ ದೇವರೇ. எல்லா சவால்களுக்கும் பதில் ஆண்டவர் மாத்திரம்தான். எல்லா ಕಾರ್ಯಗಳು ದೇವರೊಬ್ಬನೇ ಉತ್ತರವಾಗಿದ್ದಾನೆ. ಆದರೆ நாம் அவர் எப்படி காண்பிக்கிறோம் என்பதில் அநேகருடைய பிரச்சனை வேறு விதமா காணும். ನಾವು ಯಾವ ರೀತಿ ದೇವರನ್ನು ತೋರಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. நாம் நம் ஆண்டவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம் என்பதை வைத்து இந்த உலகத்தில் வித்தியாசங்கள் உண்டு. ನಾವು ಯಾವ ರೀತಿ ದೇವರನ್ನು ತೋರಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುವ ಕಾರ್ಯ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இது ரொம்ப அவசியம். ಇದು ತುಂಬಾ ಅವಶ್ಯಕತೆ. இன்னைக்கு நாம சீக்கிரமா போலாம். ಇವತ್ತು ನಾವು ಬೇಗನೆ ಹೋಗೋಣ. எப்படி நாம் அவரை முன்னிறுத்துவது, ப்ரொஜெக்ட் பண்ணுவது, ಹೇಗೆ ಆತನನ್ನು ತೋರಿಸುವುದು ಎಂಬ ಬಗ್ಗೆ ನಾವು சொல்லுங்க. proclaiming Jesus, ಆತನನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡುವುದು. இன்றைக்கு projecting Jesus. ಇವತ್ತು ಆತನನ್ನೇ ತೋರಿಸುವುದು. இயேசுவை பறைசாற்றுவது, ಯೇಸುವನ್ನು ಘೋಷಿಸುವುದು. இயேசுவை முன்னிறுத்துவது, இயேசுவை சொல்லுவது, இயேசுவை முன்னிறுத்துவது. ಯೇಸುವನ್ನು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುವುದು. எப்படி முன்னிறுத்துவது? ಯಾವ ರೀತಿ ಆತನನ್ನು ಮುಂದೆ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவது? ಯಾವ ರೀತಿ ಆತನನ್ನು ತೋರಿಸುವುದು? முதலாவது, ಮೊದಲನೆಯ ಕಾರ್ಯ என்னுடைய சாட்சியின் மூலமாக. ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯ ಮೂಲಕ. என்னங்க? ஏன் சாட்சியின் மூலமாக? ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯ ಮುಖಾಂತರ. இது அவசியம், அவசியம், அவசியம். ಇದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಅಗತ್ಯವಾದ நான் ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சொல்லுவதற்கு முன்பாக ನಾನು ಹೇಳುವ ಮುನ್ನ என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை அவசியம். ನನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾದ ಬಾಳು நான் சொல் தவறா நடப்பது அவசியம். நான் சொல்றத தவறாம நடக்கிறது அவசியம். ನಾನು ಹೇಳುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು
ತಪ್ಪದೆ ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಾಗಿದೆ. என்னுடைய வாழ்க்கை முறை அவசியம். ನನ್ನ ಬಾಳಿನ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அப்போஸ்தலர் 1:8 வசனம் சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲನ ಬರೆದ ಕೃತ್ಯಗಳು 1:8 ಈ ರೀತಿ 1:8 அப்போஸ்தலர் 1:8 வசனம் சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲನ ಬರೆದ ಕೃತ್ಯ 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಬರುವಾಗ நீங்கள் பலனடைந்து ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ. வாசிங்க ಸಿಸ್ಟರ್ ಅದು. ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರಲು ನಿಮ್ಮ ಬಲವನ್ನು ಹೊಂದಿ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಯೂದಾಯ ಸಮಾರ್ಯ ಸೀಮೆಗಳಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದ ಕಟ್ಟಡೆಯವರೆಗೂ ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. அப்போஸ்தலர் 1:8 ಮರೆತು ಬಿಡಬೇಡಿ. ಅಪೊಸ್ತಲನ ಬರೆದ ಕೃತ್ಯ 1:8. அப்போஸ்தலர் 1:8. ಅಪೊಸ್ತಲನ ಬರೆದ ಕೃತ್ಯ 1:8. அப்போஸ்தலர் 1:8 மறந்துடாதீங்க. ಅಪೊಸ್ತಲನ ಬರೆದ ಕೃತ್ಯ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ நீங்க ಬರುವಾಗ முதல்ல பலனடைவீங்க. ನೀವು ಮೊದಲು ಬಲ ಹೊಂದುವಿರಿ. பலனடைன்னு எதுக்கு பலனடைவீங்க? ನೀವು ಮೊದಲು ಬಲ ಹೊಂದುವಿರಿ. குதிக்கிறதுக்கு இல்ல, ನೀವು ಕುಣಿದಾಡವಲು ಅಲ್ಲ. நீங்க பலனடைவீங்க எதுக்கு? ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ லவலவலவலவலன்னு கத்துறதுக்கு இல்ல, ಕಿರಿಚುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲ, அங்க இங்க சுத்தி கீழே விழுறதுக்கு இல்ல. ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಸುತ್ತಾಡಲ್ಲ. இன்னைக்கு என்னென்ன கூத்து நடக்குது? ಇವತ್ತು ಏನೆಲ್ಲ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತಿದೆ? புஷ்ன்றாங்க, விக்கல இருக்கவங்க எல்லாரும் விழுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் விழ வைப்பாரா எழ வைப்பாரா உங்களை? என்னையும் ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. புஷ்ன்றாரு. புஷ் அதே சொல்லுங்க பரவாயில்ல. ಇವಾಗೆಲ್ಲ ಬುಷ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்படியே கோட்டை கழட்டி புஷ்ன்றது, ಕೋಟನ್ನು ತೆಗೆದು ಬುಷ್ ಅಂತಾರೆ. அப்படியே உஃப்னு ஊதுறது, ಉಫ್ ಅಂತ ಊದ್ತಾರೆ. அப்படியே கீழே விழுறாங்க. ಹಾಗೆ ಬೀಳುತ್ತಾರೆ. ஆவியானவர் வந்தா பலன் அடைவாங்க. ಆತ್ಮನು ಬಂದರೆ ಬಲ கீழே ಹೊಂದುವರು. தெரியாம அப்படியே விழுந்துறது கிடையாது. ಕೆಳಗಡೆ ಬೀಳುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲ, பலன் அடைந்து ಬಲ ಹೊಂದುವಿರಿ. அங்க சொல்லுகிறது வசனம், ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿ எருசலேமில் சாட்சியா இருப்பீர்கள், ಯೆರೂಸಲೇಮಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿರಿ, யூதயா முழுவதிலும் சாட்சியா இருப்பீர்கள், ಯೂದೆಯ ಎಲ್ಲ ನೀವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿರಿ, சமாரியாவில் சாட்சியா இருப்பீர்கள், ಸಮಾರ್ಯದಲ್ಲೂ ನೀವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿರಿ, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். கரங்களை தட்டி ಕೊನೆವರೆಗೂ ನೀವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿರಿ ಎಂದು அப்ப ಹೇಳುತ್ತದೆ. சாட்சி அவசியமா? ಹಾಗಾದ್ರೆ ಸಾಕ್ಷಿ நாம் எப்படி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுவது? ನಾವು ಯಾವ ರೀತಿ ಆತನನ್ನು ತೋರಿಸುವುದು? அப்படி ப்ரொஜெக்ட் பண்றது இல்ல, ಬೇರೆ ರೀತಿ ತೋರಿಸುವುದಲ್ಲ. சாட்சியாய் வாழ்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். ಸಾಕ್ಷಿ ಮುಖಾಂತರ ನಾವು ಆತನನ್ನು சாட்சியாய் வாழ்ந்து ப்ரொஜெக்ட் பண்றது. ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಿ ಆತನನ್ನು பார்க்கலாமா சில உதாரணங்களை? ನೋಡೋಣ ಸ್ವಲ್ಪ ஜனங்கள் பாருங்க எப்படி சாட்சியாக வாழ்ந்தாங்க. ಜನಗಳು ಯಾವ ರೀತಿ they retained unity. ಆತರು ಒಂದಾಗಿ ಅವರೆಲ್ಲರೂ ಒಂದಾಗಿದ್ದರು. அவர்கள் ஒற்றுமையை தக்க வைத்துக் கொண்டார்கள். யார்? அப்போஸ்தலர் நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும், தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையை தக்க வைத்துக் கொண்டார்கள். அதுதான் அவங்களுடைய சாட்சி. அப்போஸ்தலರ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದರು. பாருங்க வசனத்தை நான் உங்களுக்கு ஆதாரமா கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 3வது அதிகாரம் வரைக்கும் ಇದೆ ನೋಡಿ. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದರು. ஒன்னா இருந்தாங்களா? ಒಂದಾಗಿದ್ದಾರಾ? அடுத்தது, அவர்கள் எல்லாரும், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தாங்களா? ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದರು. அடுத்தது 46வது வசனத்துல, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. ಅವರು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದರು. ஒற்றுமையா இருந்தாங்களா? ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದರು. யூனிட்டியா இருந்தாங்களா? ಒಂದಾಗಿದ್ದರು. அப்புறம் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனாங்க. ஒற்றுமையா போனாங்களா? ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯಗಳಲ್ಲೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದರು. ஒற்றுமையா போனாங்களா? ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದಾರಾ? ஹalleluya. ஹalleluya. சாட்சியை காத்துக்கொள்வதென்றால் என்ன? ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವುದೆಂದರೆ ஒற்றுமையை காத்துக்கொண்டார்கள். ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರುವುದನ್ನು ஒற்றுமையை பார்த்து கொண்டார்கள். ಒಗ್ಗಟ್ಟನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡರು. அதை தக்க வைத்துக் கொண்டார்கள். அதை தக்க வைத்துக் கொண்டாங்க. அதை அப்படியே வச்சுக்கிட்டாங்க, காத்து கொண்டாங்க, ಹಾಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡರು. ಅದನ್ನು, அந்த ஒற்றுமையை பிரிக்க யாரையும் உள்ள விடல. ಅದನ್ನು ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಳಗಡೆ ಬರಲು ಬಿಡಲಿಲ್ಲ. முக்கியமா கவனிங்க, இன்னைக்கு உங்களையும் என்னையும் பிரிக்க இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು. ஆமா ஆமா ஆமா, ಹೌದೌದು. குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிக்க நிறைய காரியங்கள் இருக்கு. ಕುಟುಂಬ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಸಲು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳುಂಟು. ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮத்தியில அவங்க நல்லா ஒற்றுமையா இருக்காங்களா, அவங்கள பிரிக்க பல காரியங்கள் இருக்கு. ಫ್ರೆಂಡ್ಸ್ ಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಬೇರ್ಪಡಿಸಲು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು. கணவன் மனைவி உறவை பிரிக்க மூணாவது நபர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ಹಸ್ಬೆಂಡ್ ಅಂಡ್ ವೈಫ್ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಬೇರ್ಪಡಿಸಲು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳುಂಟು. சபையையும் உங்களையும் பிரிக்க நிறைய பேர் இருக்காங்க. ಸಭೆಯನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳುಂಟು. விசுவாசியும் பாஸ்டரையும் பிரிக்க நிறைய பேர் இருப்பாங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಪಾಸ್ಟರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲು நீங்களும் நானும் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ನೀವು ನಾನು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ஒற்றுமையை காத்துக்கொள்ளணும். ಅದಕ್ಕೆ ಮೊದಲು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರಬೇಕು. உங்களை குறித்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ನನ್ನ ಬಳಿ ಬಂದು என்ன குறித்து உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, ನನ್ನ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಬಳಿ அப்ப நான் என்ன பண்ணணும்? ಆಗ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? ஆமாவா
அந்த சிஸ்டர் அப்படிதான் எனக்கு தெரியும், ಹೌದು ಸಿಸ್ಟರ್, ಆ ರೀತಿನೇ ನನಗೆ ಗೊತ್ತು. அந்த சிஸ்டர் அப்படித்தான், ಆ ಸಿಸ್ಟರ್ ಆ ರೀತಿ, அந்த பிரதர் அப்படித்தான், ಆ ಬ್ರದರ್ ಆ ರೀತಿ. அந்த பாஸ்டருக்கு வேற வேலையே இல்ல, ಆ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಬೇರೆ ಕೆಲಸ, வாய் சும்மாவே இருக்கிறது, ಬಾಯಿ ಸುಮ್ಮನೆ ಇರೋದಿಲ್ಲ, தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು பாரு இப்போ நம்மளே மாட்டி விட்டுடுச்சு, ನಮ್ಮನ್ನೇ ಅವರು நம்மளே மாட்டி விட்டுட்டாங்க, ನಮ್ಮನ್ನೇ ಅವರು நம்மள மாட்டி விட்டுட்டாங்க, ನಮ್ಮನ್ನು ಅವರು ಇದು ಮಾಡಿದ್ದಾರೆ, சிக்கிசிக்கிட்டாரு. கவனமா பண்ணணும், நம்மள மாட்டி விட்டுட்டாங்க, ನಮ್ಮನ್ನು ಸಿಕ್ಕಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்படி கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா ಆ ರೀತಿ ನಾವು ಮಾಡ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, போச்சா ஒற்றுமை, ಹೋಯ್ತಾ ಒಗ್ಗಟ್ಟು. அப்படியே அதுக்கு இன்னும் கொஞ்சம் பேச பேச ಅದೇ ರೀತಿ ಮಾತಾಡಲು ஒற்றுமை போச்சு. ಒಗ್ಗಟ್ಟು ಹೋಗುವುದು. ஆனா இவங்க ಆದ್ರೆ ಇವರು கூடிக்கிட்டே இருந்தாங்க, ஒன்னா 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 ಒಗ್ಗಟ್ಟಾಗೇ ಇದ್ದರು. தேவாலயத்துல கூடுறாங்க, ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದರು, வீடுகள் தோறும் கூடுறாங்க, வீடுகள் தோறும் கூடுறாங்க, ಮನೆಯಲ್ಲೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದರು. சரிதானே? ಸರಿ ಅಲ್ಲವೇ? ஏதாவது வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே? ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಬರಲು அன்னைக்கு ஒரு நாள் நான் சொன்னேன், தனியா போனா பிரச்சனையே இல்லங்க. ಅವತ್ತು ನಾನು ಹೇಳಿದೆ, ಒಬ್ಬನಾಗಿ ಹೋದರೆ ಪ್ರಾಬ್ಲಮ್. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், தனியா இருந்துடலாம்டா. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವೇನು ಅನ್ಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, பிரச்சனையே இல்ல, ಒಬ್ಬರಾಗಿರೋದು ಒಳ್ಳೇದು ಅಂತ. தனியா இருக்க ஆண்டவர் என்னை உங்களை அழைக்கல, ಒಬ್ಬರಾಗಿರೋದಕ್ಕೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಲಿಲ್ಲ. ஒருத்தரோடு நல்ல உறவோடு நல்ல ஐக்கியத்தோடு இருக்கதான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಇರುವುದಕ್ಕೆ, ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರುವುದಕ್ಕೆ ಆತನು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ. அப்ப நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னா ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರಬೇಕಾದ್ರೆ பிரச்சனைகள் இருக்கும், ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಇರುವುದು, அவைகள் மத்தியில ஒற்றுமையை காத்துக்கொள்ளும். ಆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ஹalleluya. ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರಬೇಕು. இந்த இடத்துல பாருங்க, நிறைய பேர் இருக்கிறோம். ಇಲ್ಲಿ ಅನೇಕರಿದ್ದೇವೆ. என் படிப்பு வேற, ನನ್ನ அவர் படிப்பு வேற, ಬೇರೆ, ಅವರ ಎಜುಕೇಶನ್ ಬೇರೆ, உங்க படிப்பு வேற, ನಿಮ್ಮ ಎಜುಕೇಶನ್ ಬೇರೆ, என் எண்ணம் வேற, ನನ್ನ ಥಾಟ್ அவர் எண்ணம் வேற, ಅವರ ಥಾಟ್ உங்க எண்ணம் வேற, ಅವರ ಉದ್ದೇಶ ಬೇರೆ இல்லையா? நம்ம பிளட் குரூப் கூட வேற தானே, ನಮ್ಮ ಬ್ಲಡ್ ಗ್ರೂಪ್ ಬೇರೆ, நம்ம சிந்தை வேற, ನಮ್ಮ ಉದ್ದೇಶವೇ ಬೇರೆ. ஆனா ಆದರೆ சர்ச்னு வந்தா ஒண்ணா ஆயிடுறோம், ಚರ್ಚ್ ಅಂತ ಬಂದ್ರೆ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ, பிரேயர்னு வந்தா ஒண்ணா ஆயிடுறோம், ಪ್ರೇಯರ್ ಅಂದರೆ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರ, ஒற்றுமைனா ஒண்ணா ஆயிடுறோம். ಹೊಂದಾಣಿಕೆ ಅಂದರೆ இதுல நீங்க ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டாலும் ಒಬ್ಬರು ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟರು ஒற்றுமை போயிடும். ಒಗ್ಗಟ್ಟು ಹೋಗುವುದು. சாட்சியை காத்துக்கொள்ளணும், ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்படின்னா நான் ஒற்றுமையை காத்துக்கொள்ளணும். ಆ ರೀತಿ ಆದರೆ ನಾನು ಒಗ್ಗಟ್ಟನ್ನು கண்டத வந்து சொல்லுவாங்க. ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ இன்னைக்கு ஒரு சிலர் சர்ச்சுக்கு போறது கிடையாது, எதுக்கு? ಕೆಲವೊಬ್ಬರು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ, சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, போறது கிடையாது, எதுக்கு? ಸಭೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ, ಹೋಗುವುದು ಇಲ್ಲ. ಯಾಕೆ? மூணாவது ஆளு உள்ள விட்டதனால. ಮೂರನೇ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಒಳಗೆ ಬಿಟ್ಟಿರುವುದರಿಂದ. எத்தனாவது ஆளு? மூணாவது ஆளு. ಯಾರು? கணவன் மனைவிக்குள்ளே மூணாவது ஆள் வரக்கூடாது. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಲ್ಲೇ மூணாவது ஆள் வரணும்னா அது இயேசுவை தவிர வேற யாரும் வரக்கூடாது. ಯೇಸುವನ್ನು ಯಾರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರಬಾರದು. நண்பர்கள் மத்தியில மூணாவது ஆள் வந்து பிரிக்க வரக்கூடாது. நண்பர்கள் ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಬೇರೊಬ್ಬರನ್ನು ನಾವು ಬಿಡಬಾರದು. குடும்பத்துல வேற யாரும் மூணாவது ஆள் வரக்கூடாது. ಕುಟುಂಬಗಳಲ್ಲೂ ಬೇರೆ ಯಾರನ್ನು ನಾವು ಬಿಡಬಾರದು. அதே போல பாஸ்டர்கள் மத்தியில, பாஸ்டர்கள் விசுவாசி சபை விசுவாசி மத்தியில மூணாவது ஆள் யாரும் வரக்கூடாது. ಅದೇ ರೀತಿ ಪಾಸ್ಟರ್ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರನ್ನು ನಾವು ಬಿಡಬಾರದು. நீங்க இடம் கொடுத்தா, நான் இடம் கொடுத்தனா நான் நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன். ಆ ರೀತಿ ಯಾರಾದರೂ ಬಂದರೆ ನಾವು ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. பார்த்திருக்கிறேன் 25 வருஷ ಅನುಭವத்துல. ನಾನು 25 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. 25 வருஷம் 25 ವರ್ಷಗಳು தனி ஊழியம் தான். இங்க நான் 2 வருஷம் 1.5 வருஷம் ಸೆಪರೇಟ್ ಆಗಿ ನಾನು 2 ವರ್ಷಗಳ ಕಾಲ பாஸ்டர் கூட ಸೇವೆ சேர்ந்து ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஒருத்தர் சபையை விட்டு போனாங்கன்னா எனக்கு அவ்வளவு வலிக்கும். ಒಬ್ಬರು ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ನನಗೆ ಅಷ್ಟು என்னை குறித்து அவருக்கு எப்படி என்ன இருந்தது எனக்கு தெரியாது. ನನ್ನ ಕುರಿತು ಅವರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா என் டிவிஷன்ல இருந்து ஒரே ஒருத்தர் போனாங்கன்னா அவ்வளவு வேதனைப்படுவேன். ನನ್ನ ಡಿವಿಷನ್ ಇಂದ ಒಬ್ಬರು ಬಿಟ್ಟು ಹೋದರು ಅಷ್ಟು ನಾನು ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದೆ. ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿರಲಿಲ್ಲ. தூக்கமே எனக்கு வராது. ನಿದ್ದೆನೇ ಬರುತ್ತಿರಲಿಲ್ಲ. அது எனக்கும் ஆண்டவருக்கு உரியது. ಅದು ನನಗೆ ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ஐயோ இந்த குடும்பம் போச்சே. ಈ ಕುಟುಂಬ ಹೋಯ್ತಲ್ಲ. ஒரு பக்கத்துல கோபம் வரும். ಒಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಕೋಪ, இன்னொரு பக்கத்துல எனக்கு ஒரே வேதனை ஆயிடும். ஐயோ அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ. ಕೆಲವು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಆತರ ಬಗ್ಗೆ அவங்க எங்க போய் சிக்கி கொள்வாங்களோ, ಎಲ್ಲಿ ಹೋದರು ಎಂದು ನನಗೆ, எந்த உபதேசத்துல மாட்டிக்குவாங்களோ, ಎಲ್ಲೂ ಹೋಯ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊಂದಲ ಆಗುತ್ತಿದೆ. எந்த தேவையில்லாத உபதேசம் பாஸ்டர் கீழ போய் அடங்கிடுவாங்களோ, ಸರಿಯಾದ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂದು ಗೊಂದಲ ಹೊಂದುತ್ತಿದ್ದೆ. பயம் வந்துரும், ಭಯ ಬರುತ್ತಿತ್ತು. நாங்க அதெல்லாம் கவனிக்கிறோம். ನಾವು ಅದೆಲ್ಲ ನೋಡಿ, ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் கேப்பார் பேச்சு கேட்டு ಅನೇಕರು ಆ ರೀತಿಯೇ ಇದ್ದಾರೆ. சபையை விட்டு கொடுத்துட்டு, ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡುವರಾಗಿದ್ದಾರೆ, ஒற்றுமையை விட்டு கொடுத்துட்டு, ಒಗ್ಗಟ್ಟನ್ನು ಬಿಡುವರಾಗಿದ್ದಾರೆ, சாட்சியை விட்டு கொடுத்துறாங்க. ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡುವರಾಗಿದ್ದಾರೆ.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, are made for a mission. ನೀವು ಒಂದು ಕಾರ್ಯಾಚರಣೆಗಾಗಿ நீங்க ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ஒரு பணிக்காக ನೀವು ದೇವರ ಕಾರ್ಯಾಚರಣೆಗಾಗಿ அது ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. சாதாரண பணி அல்ல, ಅದು ಸಾಧಾರಣವಾದ அது ಕಾರ್ಯಾಚರಣೆ உன்னதர் ಅಲ್ಲ. உங்களுக்கு கொடுத்த பணி, ಅದು ಉನ್ನತವಾದವನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பெரியவர் உங்களுக்கு கொடுத்த பணி, ದೊಡ್ಡವನು ನಿಮ್ಮ அப்பா பிதா உங்களுக்கு கொடுத்த பணி, ತಂದೆ ಆತನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ இயேசு உங்களுக்கு எனக்கும் கொடுத்த பணி. ಯೇಸು ನಿಮಗೂ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯಾಚರಣೆ சாட்சியை அவர்கள் காத்துக்கொண்டார்கள். ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾವು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. எப்படி ஒற்றுமையை காத்துக்கொண்டதனால். ಯಾವ ರೀತಿ ಒಗ್ಗಟ್ಟನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡರು. இரண்டாவதாக எப்படி பார்த்தாங்க அவங்க? ಎರಡನೇದು ಯಾವ ರೀತಿ எல்லாரும் they received favor. எல்லா ஜனங்கள் எல்லாரிடத்திலும் ಎಲ್ಲಾ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ தயவை பெற்றிருந்தார்கள், ஆதரவை பெற்றிருந்தார்கள், ದಯೆಯನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದರು. வேதம் சொல்லுகிறது, ವೇದವಾಕ್ಯವು ಈ ರೀತಿ 47வது வசனத்துல தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ಎಲ್ಲಾ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದಯೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದರು. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ஒருத்தர் எங்க ரட்சிக்கப்படுறாங்க? ಒಬ್ಬರು ಎಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ? என்னுடைய பாஸ்டர் சொல்லுவாரு, ನನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಈ ರೀತಿ ಹೇಳುವರು, சமுதாயத்துல தான் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க. ಸಮುದಾಯದಲ್ಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು. எங்க ரட்சிக்கப்படுறாங்க? ಎಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು? எப்படி? சாட்சியின் மூலமாய். ಯಾವ ರೀತಿ? ಸಾಕ್ಷಿ. நான் சாட்சியாக வாழ்றேன் பாருங்க, ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಬಾಳುವ, நான் எல்லார் மத்தியிலும் சமாதானமா வாழ்றேன் பாருங்க, ಎಲ್ಲರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ, எல்லாரோடும் கூடுமான அளவுக்கு நான் நல்ல தயவோடு வாழ்றேன் பாருங்க. ಎಲ್ಲರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಬಾಳುವಾಗ அந்த சாட்சியை பார்த்து ஜனங்கள், ಸಾಕ್ಷಿಯನ್ನೇ ನೋಡಿ இவர்கள் வணங்குகிற தேவன் உண்மையுள்ள தேவன், ಇವರು அங்க ரட்சிக்கப்பட்டவங்க ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ ஆண்டவர் அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருந்தால், ಅವರು ಎಲ್ಲರನ್ನು ದೇವರು ஒவ்வொரு நாளும் சபை ஆட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಎಲ್ಲವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಬಿಟ್ಟರು. 120 பேரு, 120 ಜನ, 3000 பேரு, 3000, 5000 பேரு, 5000. அதுக்கப்புறம் கணக்கே இல்ல, போய்கிட்டே இருந்தது. ಆ ರೀತಿ ಹೋಗುತ್ತಲೇ. அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಓದಿದರೆ ಎದನಾಲ? ಯಾವ್ದು? சாட்சியால. ಸಾಕ್ಷಿಯಿಂದ. எதனால? ಯಾವ್ದರಿಂದ? சாட்சியால. ಸಾಕ್ಷಿಯಿಂದ. இன்னைக்கு இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களுடைய சாட்சி, பாஸ்டர்களுடைய சாட்சி, விசுவாசிகளுடைய சாட்சி எப்படி மோசமா இருக்கு தெரியுமா? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುವ ಹಾಗೆ ಪಾಸ್ಟರ್ಗಳ ಸಾಕ್ಷಿ, ವಿಶ್ವಾಸಿಗಳ ಸಾಕ್ಷಿ, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಗೊತ್ತಾ? எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಗೊತ್ತಿಯಾ? இன்னைக்கு சர்ச்ல மசாலா வேணுமா இருக்குது. ಇವಾಗ ಚರ್ಚ್ಗಳಲ್ಲಿ ಮಸಾಲಾ ಬೇಕಾಗಿದೆ. சினிமாவுல தான மசாலா வேணுமா இருந்துச்சு ஒரு காலத்துல. ಸಿನಿಮಾಗಳಲ್ಲಿ ಮಸಾಲಾ ಬೇಕಾಗಿತ್ತು. சினிமால மசாலானா ஃபைட் வேணும், ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಫೈಟ್ ಬೇಕಿತ್ತು, ரொமான்டிக் சீன் வேணும், ರೊಮ್ಯಾಂಟಿಕ್ ಸೀನ್ ಬೇಕಿತ್ತು, காமெடி சீன் வேணும், ಕಾಮಿಡಿ ಸೀನ್ ಬೇಕಿತ್ತು, சண்டை சீன் வேணும், ಜಗಳ ಆಡುವ பாட்டு ಕಾರ್ಯಗಳು வேணும், ಬೇಕಿತ್ತು, ಹಾಡು ಬೇಕಿತ್ತು, மெலோடி பாட்டு வேணும், ಮೆಲೋಡಿ ಹಾಡುಗಳು குத்து ಬೇಕಿತ್ತು, பாட்டு வேணும். குத்து பாட்டுன்னே சொல்ல, ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗಳು ಬೇಕಿತ್ತು, அந்த மாதிரி பாட்டுங்க வேணும். மசாலா எங்க? அங்க ಮಸಾಲಾಗಳು அவன் 3 மணி நேரம் உங்களை உட்கார வைக்கிறதுக்கு இந்த மசாலாவெல்லாம் வேணும் அவனுக்கு. 3 ಗಂಟೆ ಕಾಲ ನಿಮ್ಮನ್ನು ಕುಣಿಸಲು ಅವರು இன்னும் கண்டதெல்லாம் பண்ணுவான். ಇನ್ನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು இன்னைக்கு சர்ச்சிலயும் இன்னைக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் வேணுமாயிடுச்சு. ಇವತ್ತು ಚರ್ಚ್ ಅಲ್ಲೂ விசுவாசிகள் அதான் எதிர்பார்க்குதுங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಆ ರೀತಿ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. விசுவாசிகள் அதான் எதிர்பார்க்கறாங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಆ ರೀತಿ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. பாஸ்டர்ல அதான் நிறைய பேர் செய்றாங்க. ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಿ இன்னைக்கு மைக்கேல் ஜாக்சன் மேடைக்கு வந்துட்டாரு. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಮೈಕಲ್ ಜಾಕ್ಸನ್ ಬಂದಿದ್ದಾರೆ. இன்னைக்கு பெரிய பெரிய சிங்கர்ங்கலாம் மேடைக்கு வந்துட்டாங்க. ಇವಾಗ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸಿಂಗರ್ ಎಲ್ಲ ಸ್ಟೇಜ್ சர்ச்சில பாட்டு எப்படி? ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ டர் அப்படின்றான். ಡರ್ ಅಂತಾರೆ, டுர்ன்றான். ಡುರ್ ಅಂತಾರೆ. கேட்டிருக்கீங்களா? ಕೇಳಿದ್ದೀರಾ? இதெல்லாம் சர்ச் மேடையில பண்ற வித்தைங்களா? ಇದೆಲ್ಲ ಚರ್ಚ್ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಮಾಡುವ கலர் லைட், ஏதோ ஒரு டிசைனுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நல்லா தெரியட்டுமே, கொஞ்சம் பிரசன்டபிளா தெரியட்டுமே, ஏதோ ஒரு கலரை போட்டு விடுறீங்க, அது அதோட நித்திரணும். ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕಲರ್ ಲೈಟ್ ಗಳು ಬಂದಿದೆ. இவ கீழே புகை போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ ಕೆಳಗಡೆ ಹೊಗೆ ಹಾಕಲು ஜிக் 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 லைட் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಬಂದಿದೆ. எனக்கு என்ன பொதுவாக என் மனசு தங்கம் மேடையில பாடிக்கிட்டு இருக்கிறான். ಅನೇಕ ಸಿನಿಮಾ ಹಾಡುಗಳನ್ನು ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಹಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஒருத்தர் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு வாலிப கூட்டத்துல வைதிஸ் கொலவெறிய போட ஆரம்பிச்சிட்டான். ಒಬ್ಬರು ಕೆಲವು வைதிஸ் கொலவெறி பாட்ட, ವೈದಿಸ್ ಕೊಲವರಿ ಎಂಬ ಹಾಡನ್ನು தெரியாத மாதிரி பார்க்காதீங்க. ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರೋ ರೀತಿ வைதிஸ் கொலவெறி பாட்ட ವೈದಿಸ್ ಕೊಲವರಿ ಹಾಡನ್ನು வேற மாதிரி எழுதிட்டு, நமக்கு இந்த கிறிஸ்டியனுக்கு ஏத்த மாதிரி எழுதிட்டு ರೀತಿಯಾಗಿ ಬರೆದು வாலிபர்கள்ட்ட பாடிக்கிட்டு இருக்கிறான். வாலிபர்கள் கூட்டத்துல பாடுறான். ಹಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. கேட்டா மசாலா வேணும்ல, ಕೇಳಿದರೆ ಮಸಾಲಾ ಬೇಕಲ್ಲ, வாலிபர்களை சுண்டி இழுக்கணும்ல, ಯೂತ್ ಅನ್ನು ಅವರು ಕರೆದುಕೊಳ್ಳ ಬರಬೇಕಲ್ಲ, இழுத்துக்கணும்ல, வாலிபர்களை இழுத்துக்கணும்ல.
ಅನೇಕರನ್ನು சின்ன ಕರೆದುಕೊಳ್ಳುವ பசங்க வேணும், வாலிப பசங்க வேணும், பெரியவங்க சிக்க வேணும், மக்கள் பொண்ணு ಬೇಕು, பசங்க வேணும், பைய ಯೂತ್ಗಳು பசங்க வேணும், ಬೇಕು. ஆண்கள் வேணும், பெண்கள் வேணும், எல்லாருக்கும் மசாலா வேணும்ல. ಎಲ್ಲರಿಗೂ ಮಸಾಲ ಬೇಕಲ್ಲವಾ? சாட்சி நாரி கிடக்குது. ಸಾಕ್ಷಿ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு சாட்சி ಇವಾಗ ಆ ರೀತಿಯೇ ಇದೆ ಸಾಕ್ಷಿ ಎಂದರೆ. மேடையில என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ಸ್ಟೇಜ್ ನಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, என்னென்ன வித்தியாசமான காரியங்கள் பண்ணிட்டு ಏನೆಲ್ಲ இருக்காங்க. ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. கேட்டா நான் டிஃப்ரெண்டா பண்றேன். ಕೇಳಿದ್ರೆ ನಾನು ಡಿಫ್ರೆಂಟ್ ಆಗಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. டிஃப்ரெண்டா பண்ணுப்பா, ಡಿಫ್ರೆಂಟ್ ಆಗಿ ಮಾಡಿ. தேவையில்லாததை பண்ணக்கூடாது. ಬೇಡ ಬೇರೆ ಬೇಡದಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಡಿ. இன்டர்பிரேஷன் கள்ள உபதேசமும் பண்ணக்கூடாது. ಬೇರೆ ರೀತಿ ನೀವು ತೋರಿಸಿ. வேத வாக்கிய தியானத்தை கள்ள உபதேசமா பண்ணக்கூடாது. ವಾಕ್ಯಗಳನ್ನು ವಾಕ್ಯವಾಗಿ ನೀವು ಬೋಧಿಸಿರಿ. சோ அதனால சாட்சி எந்த அளவுக்கு மோசமா இருக்கு தெரியுமா? ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? புல்பிட்டுக்கு வந்துட்டா போதும் பாஸ்டர்ங்க, ಸ್ಟೇಜ್ಗೆ ಬಂದರೆ ಸಾಕು. வார்த்தையை தியானம் பண்ணி சொல்றாங்களா இல்லையோ, ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾರೋ வாரம் கவலையே சொல்லிட்டு இருப்பாங்க. ವಾರ ವಾರ ಅವರ ಕುರಿತೇ ಹೇಳುವುದು. அந்த ஃபண்ட் வேணும், ಆ ಫಂಡ್ ಬೇಕು, இந்த ஃபண்ட் வேணும், ಈ ಫಂಡ್ ಬೇಕು. டிவி நடத்த முடியல, ಟಿವಿಯನ್ನು ಚರ್ಚ್ நடத்த முடியல, ಚರ್ಚ್ ನಡೆಸಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ, வாடகை கட்ட முடியல, ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಲು காருக்கு பெட்ரோல் போட முடியல. ಕಾರಿಗೆ ಪೆಟ್ರೋಲ್ ಇಲ್ಲ. எதுக்கு 5 கிலோமீட்டர் கொடுக்குற காரை வாங்குனீங்க? ಯಾವುದಕ್ಕೆ 5 ಕಿಲೋಮೀಟರ್ ಕೊಡುವ ಕಾರ್ ತಗೊಂಡ್ರಿ? டிவி அந்த டிவியை திறந்தா, மீடியாவை திறந்தா, ಫೇಸ್ಬುಕ್ திறந்தா, யூடியூப் திறந்தா, ಟಿವಿಯನ್ನು ತೆಗೆದರೆ, ಫೇಸ್ಬುಕ್ ತೆಗೆದರೆ, ಯೂಟ್ಯೂಬ್ ತೆಗೆದರೆ ಬರೀ ಕೇಳುವುದೇ. போட்டுருவாங்க லிங்ಕ್ கீழே, ಕೆಳಗಡೆ ಲಿಂಕ್ ಅನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. மேடை எதுக்கு? ಸ್ಟೇಜ್ ಯಾವುದಕ್ಕೆ? நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்க ஜனங்க. ಅನೇಕರು ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳಿಂದ ಬರುತ್ತಾರೆ. ಬೇಲವೇನத்தோடு, வருத்தத்தோடு, சமாதானம் இல்லாம குழப்பத்தோடு வந்துட்டு இருக்காங்க. ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ ಜನಗಳು. அங்க போய் அவங்கள வேற விதமா நடத்துற. ಆದರೆ ಅವರನ್ನು ಬೇರೆ ರೀತಿ ನಡೆಸಬಾರದು. சோ யாரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம்? இன்னைக்கு ಯಾರನ್ನು ನಾವು ಇವತ್ತು ತೋರಿಸುತ್ತಿದ್ದೇವೆ? நம்மை நாமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ತೋರಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. நம்ம கவலையை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். ನಮ್ಮ 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 ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ತೋರಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. நம்ம சர்ச் எப்படி இருக்கு பாத்தியா, அப்படி இருக்கு ನಮ್ಮ பாத்தியா, ಚರ್ಚ್ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಗೊತ್ತಾ? அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ಅದನ್ನು ತೋರಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. அனௌன்ஸ்மென்ட் பண்ணுங்க, ಅನೌನ್ಸ್ ಮಾಡಿರಿ. அலப்பற பண்ணாதீங்க, ಆರ್ಪಾಟ ಮಾಡಬೇಡಿ. அலப்பற பண்ணக்கூடாது. சர்ச் ಆರ್ಪಾಟ ಮಾಡಬೇಡಿ. ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்கு. ತುಂಬಾ ಮೋಸವಾದ ಕಾರ್ಯಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅಟೆನ್ಷನ್ ಸೀಕ್ பண்றது, நிறைய பேரை இழுக்குறது, ಸೀಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜனங்களை வேற சர்ச்ல இருந்து இழுக்குறது. ಬೇರೆ ಚರ್ಚ್ಗಳಿಂದ ಜನಗಳನ್ನು வேற ಕರೆದುಕೊಂಡು சர்ச்ல இருந்து யாராவது எங்காவது சர்ச் மக்களை இழுத்தாங்கன்னா அவங்க கூட என்னுடைய உறவே கிடையாது. ಬೇರೆ ಚರ್ಚಿಂದ ಬೇರೆ ಚರ್ಚಿಂದ ಜನಗಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು என் ಬಂದರೆ, ஃப்ரெண்டா இருக்கட்டும், என் பிரதரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ಅವರು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರೆ ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಾನು நான் சாட்சியா ಸಂಬಂಧವೇ சொல்றேன் இங்க ಇರುವುದಿಲ್ಲ. இருந்துட்டு. ನಾನು ಇಲ್ಲಿಂದ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. எதுக்கு இன்னொரு சர்ச்ல இருந்து, இந்த ಯಾವುದಕ್ಕೆ சர்ச்ல ಇನ್ನೊಂದು கடைசி ಸಭೆಯಿಂದ வரைக்கும் 50-100 பேர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ಕಡೆಯವರೆಗೂ 50 ಜನವಿದ್ದರೆ ಸಾಕು. ஆண்டவர் அறியாதவர்கள் வந்தா போதும். ದೇವರನ್ನು ಅರಿತೇ ಇರುವವರು ಬಂದರೆ ಸಾಕು. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தொழுவத்தில் அல்லாது வேற தொழுவத்திலும் மாடுகள் உண்டுன்னு சொன்னாரா? ಈ ಜಾಗದಲ್ಲದೆ ಬೇರೆ இந்த ಜಾಗದಲ್ಲಿ, தொழுவத்தில் அல்லாத வேற இடத்துல சொல்றாரு, வேற ಈ ಜಾಗದಲ್ಲದೆ ಇನ್ನೊரு ಬೇರೆ ಚರ್ಚಲ್ಲಿ ಜಾಗದಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. வேற ஆடுகளும் எனக்குண்டு, ಬೇರೆ 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 ಕುರಿಮರಿಗಳು ಇದೆ ಅಂತ வேற ಹೇಳ್ತಾರೆ. இடத்துல இருந்து போய் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு ಬೇರೆ வர, ಸಭೆಗಳಿಂದ ನಾವು ಕದ್ದುಕೊಂಡು ಬರಬಾರದು. அடிபட்டு வந்தவங்களை சேர்த்துக்கலாம், அதுக்கு சர்ச் இருக்கு. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು எவ்வளவு பாஸ்டருங்க விசுவாசிகள் நடத்த முடியாத சூழ்நிலை நடத்திட்டு, அவமானப்படுத்திட்டு, காயப்படுத்தி அனுப்புறாங்க, அவங்கள கட்டுறதுக்கு இந்த சர்ச் இருக்கு. ಅನೇಕ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನೊಂದವರಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. உடைஞ்சு போய் வந்தவங்கள கட்டுறதுக்கு இந்த சர்ச் இருக்கு. ಕೊಳ್ಳಬಹುದು. ஆனா நாங்க போய் திருடிட்டு வர்றதுக்கு ಆದ್ರೆ ನಾವು ಕಳ್ತನ ಮಾಡಬಾರದು. நான் அதுக்கு நிக்கவும் மாட்டேன். ನಾನು ಅದಕ್ಕೆ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. எவ்வளவு பேர்கிட்ட உறவை நான் கட் பண்ணிருக்கேன் தெரியுமா? ಎಷ್ಟು ಜನರೊಂದಿಗೆ ನಾನು ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಕಟ್ அந்த மாதிரி ಮಾಡಿದ್ದೇನೆ ಗೊತ್ತಾ? ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அவசியம் இல்ல. ಆ ತರ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ನನಗೆ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. சோ நம்ம யாரை ப்ரொஜெக்ட் பண்றோம்? ನಾವು ಯಾರನ್ನು ತೋರಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದು யாரை ತುಂಬಾ ப்ரொஜெக்ட் பண்றோம்? ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இயேசு ப்ரொஜெக்ட் பண்றோம். ಯಾರನ್ನು ನಾವು சாட்சி ತೋರಿಸುತ್ತಿದ್ದೇವೆ போயிடுச்சுனா, ಎಂಬುದು ಮುಖ್ಯ. ನನ್ನ ಸಾಕ್ಷಿ ಹೋಯಿತು ಎಂದರೆ, வேற சர்ச் ஆட்களை நான் அதை வச்சு இதை வச்சு இந்த கூத்துங்களெல்லாம் பண்ணி எல்லாரும் இழுத்துட்டு ಬೇರೆ வரதுக்கு எனக்கு ಸಭೆ எவ்வளவு நேரம்? ಮಕ್ಕಳನ್ನು ನಾನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಮಯವಾಗುತ್ತದೆ? எவ்வளவு நேரம் நமக்கு? ಎಷ್ಟು ಸಮಯವಾಗುತ್ತದೆ? நம்ம சரித்திரத்துல தப்பா எழுதப்படும்ல. ಆದ್ರೆ ಅದು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ತಪ್ಪಾಗಿ செய்யாமலே செஞ்சேன்னு சொல்றாங்க. ಮಾಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯನ್ನೇ ಮಾಡಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. நமக்கு டைம் குறைவா இருக்கு. ನಮಗೆ ಸಮಯ ಕೊರತೆಯಾಗಿದೆ. சொல்லாமா, சாட்சியின் மூலம் ಸಾಕ್ಷಿಯ ಮುಖಾಂತರ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் ஆண்டவரை. ನಾವು ದೇವರನ್ನು இது ತೋರಿಸಬೇಕು. ரொம்ப அவசியம். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அடுத்தது நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாய்
ನಮ್ಮ ಐಕ್ಯ by ನಮ್ಮ our ನಮ್ಮ fellowship. ನಮ್ಮ ಐಕ್ಯದ ಮೂಲಕ நம்ம ஐக்கியத்தைய ಮೂಲಕ ನಮ್ಮ ஐக்கியತೆಯ ಮೂಲಕ நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாய் ನಮ್ಮ ಐಕ್ಯತೆಯ நம்ம ಮೂಲಕ fellowship மூலமாய் ನಮ್ಮ ಐಕ್ಯತೆಯ ಮೂಲಕ அப்போஸ்தலர் 2:42 வசனங்கள் இப்படியாக ಅಪೊಸ್ತಲನು சொல்லுகிறது. ಬರೆದ ಕೃತ್ಯಗಳು 2 ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. அவர்கள் அப்போஸ்தலருடைய 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ಅವರು ಅಪೊಸ್ತಲರ ಬೋಧನೆಯಲ್ಲಿಯೂ ಕೇಳುವವರಲ್ಲಿಯೂ ಸಹೋದರರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿಯೂ ರೊಟ್ಟಿ ಮುರಿದವರಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿಯೂ ನಿರತರಾಗಿದ್ದರು. என்னங்க அப்போஸ்தலர் உபதேசத்துல அந்யோன்யத்துல ஐக்கியத்துல இருந்தாங்க அவங்க. ಅವರು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದರು. கரெக்ட் தானே? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ಲವಾ? சரிதானே? ಸರಿ ಅಲ್ಲವೇ? அப்ப பாருங்க ಹಾಗಾದ್ರೆ அவங்க மத்தியில கிசுகிசுக்களை பார்க்கிலும் ஒரு நல்ல நோக்கம் இருந்தது. அந்த நல்ல நோக்கம் என்ன? ಸರಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇತ್ತು. காசிப்பை விட வேற ஒரு நோக்கம் இருந்துச்சு அவங்களுக்கு. ದೂರು ಹೇಳುವ ಕಾರ್ಯಗಳು ಇರಲಿಲ್ಲ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ. என்ன ஒரு சரியான தெளிவான நோக்கம் என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் சத்தியத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். ಅವರು ಸರಿಯಾಗಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ உபதேசம் கடினமாய் ಅವರ வந்துச்சு. மಧ್ಯದಲ್ಲಿ ದೂರುಗಳು ಇರಲಿಲ್ಲ. உபதேசம் கடினமாய் வந்துச்சுன்னு சொன்னா ಉಪದೇಶಗಳು இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லல. ಇವರಿಗೇನು ಗೊತ್ತು ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. இவருக்கு என்ன தெரியும் வந்து வேலை செஞ்சாதானே தெரியும் சொல்லல. ಇವರಿಗೇನು ಗೊತ್ತು ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡಿದರೆ அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அந்யோன்யத்தில் ಅವರು ಅಪೊಸ್ತಲನ ಉಪದೇಶಗಳಲ್ಲಿ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. காசிப்புக்கு இடம் கொடுக்கல. ಅವರು ದೂರುಗಳಿಗೆ ಜಾಗವೇ ಕೊಡಲಿಲ್ಲ. இவர் ஏன் இப்படி பேசினாரு? ಯಾಕೆ ಇವರು ಈ ರೀತಿ அவர் ஏன் அப்படி பேசினாரு? ಅವರು ಯಾಕೆ ಈ ರೀತಿ இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு? ಈ ವಾಕ್ಯವು ಏಕೆ இதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. ಇದೆಲ್ಲ ನಾನು ಅಂಗೀಕರಿಸಲು அங்கெல்லாம் காசிப்புக்கு இடம் கொடுக்கல. ಅದೆಲ್ಲ ದೂರುಗಳಿಗೆ ಅವರು ದಾರಿಯನ್ನೇ உங்களை குறித்து என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ನನ್ನ ಬಳಿ ಬಂದು ಹೇಳಿದರೆ போப்பா என்னதான் இருந்தாலும் அவங்க ஏன் விசுவாசின்னு நான் ನಾವು சொல்லணும். ಈ ರೀತಿ ಹೇಳಬೇಕು. ನನಗೆ ಗೊತ್ತು என்ன குறித்து உங்ககிட்ட வந்து யாரனா சொன்னாங்கன்னா ನನ್ನ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಬಳಿ ಬಂದು ಹೇಳಿದರೆ இருக்கட்டும் பா குறை இருந்தாலும் இருக்கட்டும். ಪರವಾಗಿಲ್ಲ அவர் ஏன் பாஸ்டர் நீங்க சொல்லணும். ನನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಬೇಕು. ஏன் பிரதர் நீங்க சொல்லணும். ನನ್ನ ಬ್ರದರ್ ಅಂತ ஏன் ಹೇಳಬೇಕು. சிஸ்டர்னு நான் சொல்லணும். ನನ್ನ ಸಿಸ್ಟರ್ ಅಂತ ஏன் ನೀವು அப்பா ஏன் ಹೇಳಬೇಕು. அக்கா ஏன் தங்கச்சின்னு நான் சொல்லணும். ಏ ಅಪ್ಪ ನನ್ನ ಅಪ್ಪ காசிப்புக்கு இடம் கொடுத்துட்டோம் சொன்னா ಹೇಳಬೇಕು. காசிப்புக்கு இடம் ದೂರುಗಳಿಗೆ ಜಾಗ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. காசிப்புக்கு இடம் கொடுத்துட்டோம் சொன்னா ನಾವು ದೂರುಗಳಿಗೆ ನಾವು ಜಾಗ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஐக்கியத்தை விட்டு விலகிடுவோம். ಒಗ್ಗಟ್ಟನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು விரிசல் வந்துரும். ಅಲ್ಲಿ ಬಿರುಕು ಬರುತ್ತದೆ. பேசுறது குறித்து நான் ஒண்ணும் சொல்லல. ಮಾತನಾಡುವ ಕುರಿತು டிஸ்கஸ் பண்ணிக்கங்க பரவாயில்லை. ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. அந்த டிஸ்கஸ் காசிப்பா போயிடக்கூடாது. ಆ ಡಿಸ್ಕಷನ್ ದೂರುಗಳಾಗಿ ಹೋಗಬಾರದು. என்ன குறித்து உங்களை குறித்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. ನನ್ನನ್ನು ಕುರಿತು ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ನಾವು ಮಾತನಾಡಬಹುದು. ஆனா எங்கேயுமே நான் உங்களை விட்டு கொடுக்க கூடாது. ಆದರೆ ಎಲ್ಲೂ ನನ್ನನ್ನು ನೀವು ಬಿಟ್ಟು ಕೊಡಬಾರದು. நீங்க என்ன விட்டு கொடுக்க கூடாது. ನೀವು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡಬಾರದು. நமக்குள்ள டிஸ்கஷன் வேற. ನಮ್ಮಲ್ಲಿ ಡಿಸ್ಕಷನ್ ಓಕೆ. ஆனா அது அப்படியே வளர்ந்து ಅದೇ ಆ ರೀತಿಯ ಬೆಳೆದು எல்லார்கிட்டயும் பாஸ்டர் விட்டு கொடுத்துற கூடாது. ಅದೇ ರೀತಿ ಹೋಗಿ ಬೆಳೆದು ಅದು ದೂರುಗಳನ್ನು நான் பாஸ்டர் யார்கிட்டயும் விட்டு கொடுத்ததில்லை தெரியுமா? ಮಾಡಬಾರದು. பல காரியங்கள் மனசுக்குள்ள இருந்தாலும் ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಮನಸ್ಸಲ್ಲಿ விட்டு கொடுக்க முடியாது. ಎಲ್ಲೂ ಬಿಟ್ಟು ಕೊಡಬಾರದು. நன்றி வேணும்ல எனக்கு. ನನಗೆ ಕೃತಜ್ಞತೆ ஊழியத்தை கத்து கொடுத்தவர் தான் எனக்கு அவரு. ಸೇವೆಯನ್ನು ಕಲಿಸಿಕೊಟ್ಟವರು. ஒரு சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து என்ன பார்த்து ஊழியத்தை கத்து கொடுத்து வளர்த்தவர் இல்லையா? ஒரு ಚಿಕ್ಕ ಹುಡುಗನಾಗಿದ್ದಾಗ எவ்வளவு தவறுகள் ನಡೆಸಿದರಲ್ಲ. அவ்வளவு தவறுகளையும் எனக்கு மன்னிச்சு நாளைக்கு சரியாயிடுவான் இன்னைக்கு சரியாயிடுவான் என்ன மாத்துனாங்கல்ல. ತಪ್ಪುಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ನಡೆಸಿದರಲ್ಲ. எனக்கு தனிப்பட்ட ஊழியத்தில் நான் வந்துட்டதுனால எனக்கு 2 கொம்பு வந்துட கூடாது. ಇವತ್ತು ನಾನು ಒಬ್ಬನಾಗಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದರೆ ನನಗೆ ಕೊಂಬು ಬರಬಾರದು. 25 வருஷம் அடங்கி இருந்து 25 ವರ್ಷಗಳ ಕಾಲವರೆಗೂ அவர் பிரேயர் பிளெஸிங் ஓட தான் வெளியில வந்தேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮುಖಾಂತರ சண்டை பண்ணிட்டு வெளியில வரல. ನಾನು ಜಗಳವಾಡಿ ಬರಲಿಲ್ಲ. முறுமுறுத்துக்கிட்டு வெளியில வரல. ನಾನು ಕೋಪಿಸಿಕೊಂಡು ಬರಲಿಲ್ಲ. எல்லாத்தையும் ಪ್ರಿಪೇರ್ பண்ணிக்கிட்டு ಓಡಿ வெளியே வரல. ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ತಯಾರಿಸಿ வெறும் கையா ஓடி அந்த வெளியில. ಏನು ಇಲ್ಲದಿದ್ದರೆ அப்படி வந்ததனால இன்னைக்கும் நான் சில காரியங்கள்ல கஷ்டப்படுறேன். ಆ ರೀತಿ ஆனா கர்த்தர் என்னை கைவிடல. ನಾನು ஹalleluya. கர்த்தர் என்னை கைவிடல. கர்த்தர் கண்டிப்பா சொல்றேன் என்னை கைவிடல. ದೇವರು ನನ್ನ ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? உங்களுக்கும் எனக்கும் ನೀವು ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ஒரு நல்ல உறவு இருக்கணும். சரியாದ ನಮಗೆ குடும்ப உறவு அவசியம். ಸರಿಯಾದ ಐಕ್ಯತೆ ಬೇಕು ನಮಗೆ. அப்போ உங்க ஃபேமிலிலயும் ஒரு நல்ல ஐக்கியம் வேணும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಐಕ್ಯತೆ ಬೇಕು. சபையிலும் ஒரு நல்ல ஐக்கியம் வேணும். ಸಭೆಗಳಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಐಕ್ಯತೆ ಬೇಕು. சபை ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நானும் நீங்களும். ಸಭೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡಬೇಕಾಗಿದೆ. பாஸ்டர்ங்க என்ன பண்றாங்க? இன்னைக்கு கூட்டத்துக்கு குறையே இல்ல. ಪಾಸ್ಟರ್ಗಳು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಈ அமாவாசை கூட்டம், ಅನೇಕ ಕೂಟಗಳಿದೆ, முழு இரவு கூட்டம், ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿವೆ, பெரிய மாநாடு, இன்ப பேர் திருவிழா மாநாடு, 3 நாள் மீட்டிங்,
3 ದಿವಸ அங்கேயே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ், ಎಲ್ಲವನ್ನು ಅಲ್ಲೇ ಅರೇಂಜ್ ಮಾಡ್ತಾರೆ. இதுக்கு குறை இல்ல. ಇದಕ್ಕೆ ಕೊರತೆ இந்த இவங்க சர்ச்சை விட்டுட்டு, சர்ச்சை ஊழியத்தை விட்டுட்டு, சர்ச் பிரேயரை விட்டுட்டு இவங்க ஓடிடுவாங்க. அங்க ಇವರು ಚರ್ಚಲ್ಲಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಚರ್ಚಲ್ಲಿರುವ ಸೇವೆಯನ್ನು ಬಿಟ್ಟು உங்க எல்லாரையும் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும். ಇವರೆಲ್ಲರನ್ನು ನಾವು ಹಿಂದೆ சர்ச்சில் நிக்கணும், சர்ச்சுக்காக நிக்கணும், சர்ச் பிரேயருக்கு முதல்ல நிக்கணும், சர்ச் ஆராதனைக்கு முதல்ல நிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறது இல்ல. ಸಭೆಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು, ಸಭೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು, ಸಭೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ஒரு ನಿಲ್ಲಬೇಕು. தடவை ஒரு தம்பி வந்து சொன்னாப்ல, இந்த மாதிரி ஒரு பிரேயருக்கு போயிட்டு இருக்கிறான். ಒಬ್ಬರು ಬಂದು ಈ ರೀತಿ ಹೇಳಿದರು, சரி போயிட்டு வாப்பா, ಹೋಗಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ. பழைய இடத்துல இருக்குமா? ಹಳೆ ಜಾಗದಲ್ಲಿ இல்ல, சண்டே ಸಂಡೇ விட்டு கொடுக்க கூடாது. ಭಾನುವಾರ ಬಿಟ್ಟು ಕೊಡಬಾರದು. சண்டே உனக்கு சர்ச் இருக்கு, ಭಾನುವಾರ ಸಭೆ ಇದೆ, சண்டே உனக்கு சர்ச் இருக்கு, ಭಾನುವಾರ ಸಭೆ ಇದೆ. இப்படி நம்ம அங்க இங்க சுத்திக்கிட்டே இருந்தோம். ಅಲ್ಲಿ ನಾವು ಓಡಾಡುತ್ತಲೇ ಇರಬಾರದು. உபதேசத்துல நம்ம அடிபட்டு ಸರಿಯಾದ பாஸ்டர் போய் கேள்வி கேட்போம். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯುವುದಿಲ್ಲ. பாஸ்டர் கேள்வி கேட்கணும்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேட்கணும். எனக்கு புரியல பாஸ்டர்னு கேட்கலாம். ಪಾಸ್ಟರ್ನ ನಾವು ಹೋಗಿ ಯಾವ್ದಾದ್ರು ಕೇಳಬೇಕು, ಅವರೇ போய் ಸರಿಯಾಗಿ ಕುರುಕು ಕೇಳ್ವಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಲು ಕೇಳಬೇಕು. ಆದರೆ அவரை போய் குறுக்கு கேள்வி கேட்டு அவரை மடக்கணும்னா நல்லதா? நான் வளர்த்தவர் இல்ல, என்ன வளர்த்தவர் இல்ல, ಅವರು ನನ್ನನ್ನು ಬೆಳೆಸಿದವರಲ್ಲವಾ? என் அப்பா என்ன புரிஞ்சு, என் மகன் வந்து என்கிட்ட இந்த விஷயம் தெரியலப்பா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேட்கறது வேற, ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಕೇಳುವ ಕಾರ್ಯಗಳು ಬೇರೆ. அவரையே क्वेश्चन பண்ணி அவரை மடக்கணும்னு போய் கேள்வி ಅವರನ್ನೇ ನಾವು ಪ್ರಶ್ನಿಸಬಾರದು. எத்தனை பிரசங்கத்தை இப்ப செஞ்சிருக்காங்க, ಎಷ್ಟೊಂದು ಪ್ರಸಂಗಗಳನ್ನು அந்த வார்த்தை எல்லாம் தானே ஆண்டவர் அவங்கள பயன்படுத்தி ವಾಕ್ಯವಲ್ಲವೇ ನಮ್ಮನ್ನು ಬಾಳಿಸುತ್ತಿದೆ ಅಲ್ಲವೇ? ಸ್ವಲ್ಪ ಗಾಸಿಪ್ಗೆ இந்த மாதிரிலாம் இடம் கொடுத்துட்டோம்னா இதெல்லாம் நடந்துரும். ಆದರೆ ಅನೇಕ ಮಾತುಗಳಿಗೆ ನಾವು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ರೂಢಿಗಳಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಎರಡನೇ ಕಾರ್ಯ, அந்த இரண்டாவது பாயிண்ட்ல இரண்டாவது விஷயம், அவர்கள் மத்தியில போட்டி பொறாமை இல்ல. ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ போட்டியை பார்க்கிலும் ஒரு நல்ல வாஞ்சை இருந்தது. ಸ್ಪರ್ಧೆ ಇರಲಿಲ್ಲ. ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಕಾಂಪಿಟೇಷನ್ ಇರಲಿಲ್ಲ. பரவாயில்ல, இங்கிலீஷ்ல சொல்லுங்க, நல்லதுதான் அது, அப்பதான் நம்மளுக்கு புரியும். பர்பஸ், ಅವರ ಉದ್ದೇಶ, அவங்களுக்கு ஒரு நல்ல வாஞ்சை இருந்துச்சு. ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಉದ್ದೇಶವಿತ್ತು. ಏನೆಂದರೆ அவங்க அப்பம் பிட்குதலிலும் உறுதியாய், ஜெபம் பண்ணுதலிலும் அந்த அந்யோன்யத்திலும் உறுதியாய் இருந்தாங்க. ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಲ್ಲೂ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದರು. டைம் இல்ல, நான் சீக்கிரமா போறேன். டைம் இல்ல, ಬೇಗ. அவர்கள் மத்தியில் வசதியை பார்க்கிலும் வாழ்க்கை முறை நல்லா இருந்துச்சு. லைஃப் ஸ்டைல், லக்ஸூரியஸ் லைஃப் விட அவங்களுடைய வாழ்க்கை முறை நல்லா இருந்துச்சு. ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಒಂದು ಐಕ್ಯವಿತ್ತು. எல்லாம் பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லி விரும்பல. ಎಲ್ಲರೂ ದೊಡ್ಡವರಾಗಬೇಕು. அவங்க கிட்ட என்ன இருந்தாலும் அதெல்லாம் வித்துட்டு அப்போஸ்தலருடைய கால்ல வந்து வச்சாங்க. ಎಲ್ಲವನ್ನೂ ಅವರು ಬಿಟ್ಟುಕೊಟ್ಟು ಬಂದು ನಿಂತರು. அப்ப நீங்க என்ன பார்த்து கேட்காதீங்க, நான் எல்லாத்தையுமே வித்துட்டு சர்ச்சுக்கு போறேன். ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ನನ್ನ ಬಳಿ ಬಂದು ಕೇಳಬೇಡಿ, ಎಲ್ಲವನ್ನೂ ಬಿಟ್ಟು நான் கேட்கிற ஆள் கிடையாது நான். ಆ ರೀತಿ ಕೇಳುವಂತವ. ஆண்டவர் பேசினா நீங்க அதை செஞ்சு தான் ஆகணும். ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ನೀವು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. நான் கேட்க மாட்டேன், ನಾನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. நீங்க என்ன நடக்குது ಇವತ್ತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இந்த விஷயம் நம்ம சபைக்கு கொடுப்பத கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ಇವಾಗ ನಾವು ಸಭೆಗೆ ಕೊಡುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು இன்னைக்கு உபதேசங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது. ಅನೇಕ புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அப்படி அதானே புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಕಾಣಿಕೆ ದಶಮ ಭಾಗದಲ್ಲ ಉங்க ಚರ್ಚಿಗೆ ನೀವು ಕೊಡಬೇಕು, ಕಾಣಿಕೆಗಳ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಚರ್ಚ್ಗೆ ನೀವು ಕೊಡಬಾರದು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಆ ರೀತಿ ಬೋಧನೆಗಳು ಬರ್ತಿದೆ. ಪ್ರಿಪೇರ್ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ. ஒரு நாள் வெளுத்து வாங்க வேண்டியதான், ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೇನೆ. எடுத்துட்டு இருக்கேன், நிறைய பாயிண்ட்ஸ் அங்க எடுத்து வச்சிருக்கேன். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. இன்னைக்கு அப்படி வந்துட்டு இருக்கு. ಆ ರೀತಿ ಬರುತ್ತಿದೆ. தாராளமா போடுறாங்க, வசனத்தை வச்சே பேசுறாங்க. ವಾಕ್ಯವನ್ನೇ ಇಟ್ಟೇ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಎದಕ್ಕೆ ಯಾರಕ್ಕೆ ಅದ செய்யணும் செய்யக்கூடாது ಯಾವುದಕ್ಕೆ ಏನಕ್ಕೆ ನಾವು ಮಾಡಬೇಕನ್ನುವ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳರಾಗಿರಬೇಕು. ಒಂದು ಮಾತ್ರ சொல்றேன், ಒಂದನ್ನು ಹೇಳ್ತೇನೆ, ಸಭೆಯಲ್ಲಿ அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ಕೆಲಸವಿದೆ, ಈ ಕೆಲಸವಿದೆ நான் உங்களை ಅಂತಲ್ಲ. ವಿಚಾರಿக்கிறேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು அதனால தான் காணிக்கை தசமபாக போடுங்க ಅದರಿಂದ ನೀವು ಹಾಕಲೇಬೇಕು ಅನ್ನೋ ಕಾರ್ಯವಲ್ಲ. சபையில இருக்கிறீங்க, ஒரு அங்கமா இருக்கிறீங்க, ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ, ಒಂದು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದೀರಾ, உங்க குடும்பத்தின் தேவைகளை நீங்க சந்திக்கணும், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಅಗತ್ಯಗಳನ್ನು ನೀವು ಸಂಧಿಸಿ. நான் வந்து விசாரிக்கிறதுனால நீங்க வந்து கொடுக்கணும், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವುದರಿಂದ ನೀವು அத பண்றேன் இத பண்றேன் நான் அத செய்றேன் இதனால கிடையாது. ನಾನು ಅದು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಇದು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಅಂತ ಅಲ್ಲ. அப்பா சொல்லிக்கிறது மட்டும் கேளுங்க, ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನು ನೀವು ಮಾಡಿ. ஆண்டவர் சொல்லிக்கிறது மாத்திரம் கேளுங்க, ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನು ನೀವು ಮಾಡಿ. அப்போ அவர்கள் மத்தியில் பெரிய வசதி இல்ல, ஆனா வாழ்க்கை முறை நல்லா இருந்துச்சு. ಅವರೊಟ್ಟಿಗೆ ಐಶ್ವರ್ಯವಿರಲಿಲ್ಲ, ಆದರೆ ಒಗ್ಗಟ್ಟಿತ್ತು ಅವರ ಹತ್ರ. எப்படி காத்துக்கிட்டாங்க பாருங்க அந்த ஐக்கியத்தை. ಅವರು ಐಕ್ಯತೆಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡರು. அவன் அவ்வளவு போடுறான், இவன் இவ்வளவு போடுறான், ಅವರು ಅಷ್ಟ ಹಾಕಿದರು, ಇವರು ಇಷ್ಟ ಹಾಕಿದರು ಅಂತ. போடுவான், 100 ரூபாய் போட்டுருவான், ಅವರು ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ಹಾಕಬಹುದು.
சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள் சொல்லுது வசனம். ಸಕಲವನ್ನು ಅವರು ಸರಿಸಮವಾಗಿ ಅವರು 1000 ரூபாய் போடுறது, ನಾನು ಹೇಗಾಗೋದು? 1000 ரூபாயில சம்பளம் வந்துச்சுன்னா 100 ரூபாய் போட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1000 ರೂಪಾಯಿ ನನಗೆ ಸಂಪಾದಿಸಿದರೆ ಅದರಲ್ಲಿ ನಾನು 100 1 ರೂಪಾಯಿ லட்சம் வந்தா ஐயோ கொஞ்சம் 1 அதிகமா ಲಕ್ಷ இருக்கு ಬೇಕಾದರೆ ಬಂದರೆ ಏನ್ ಮಾಡೋದು? எல்லாம் கேள்விகள் வரும். ಈ ರೀತಿ ಪ್ರಶ್ನೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದು. சகலத்தையும் ಸಕಲವನ್ನು பொதுவாய் அனுபவித்தார்கள். ಅವರು ಸರಿಸಮವಾಗಿ ಅವರು சோ ಅದನ್ನು அதுல என் டாபிக் இது வந்துடுச்சு. ಅದೆಲ್ಲ ನನ್ನ ಟಾಪಿಕ್. சோ இங்க கவனிங்க, நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ளணும், ನಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾವು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು, அவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும், ಅವರನ್ನೇ ತೋರಿಸಬೇಕು, நம்முடைய ஐக்கியத்தை காத்துக்கொண்டு அவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும். ನಮ್ಮ ಐಕ್ಯವನ್ನು ನಾವು ಕಾಯ್ದುಕೊಂಡು ಆತನನ್ನೇ ನಾವು ತೋರಿಸಬೇಕು. மூன்றாவதாக நாம் எப்படி அவரை முன்னிறுத்துவது? ಮೂರನೇದಾಗಿ ಯಾವ ರೀತಿ ನಾವು ಅವರನ್ನು நம்முடைய ತೋರಿಸುವುದು? தைரியத்தின் மூலமாக. ನಮ್ಮ ಧೈರ್ಯದ ಮುಖಾಂತರ ಆತನನ್ನು ತೋರಿಸಬೇಕು. தைரியமா? ಧೈರ್ಯವೇ. தைரியத்தின் மூலமாக அவரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். ಯಾವ ರೀತಿ ಧೈರ್ಯ? ஆமா. ಯಾವ ರೀತಿ ಧೈರ್ಯ? ஆமா, நம்ம வெட்கப்படுறோம் நிறைய சமயத்துல. ಹೌದು, ನಾವು ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ அவரை சொல்லுவதற்கு, அவரை காண்பிப்பதற்கு நம்ம வெட்கப்படுறோம். ನಮಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಗೆ இன்னைக்கு தைரிய குறைவு தான் இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையே. ನಮ್ಮಲ್ಲಿ ಧೈರ್ಯ அவருக்காக நிற்பது கிடையாது. ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅದು அவருக்காக போய் உயிர் கொடுக்கணும்னு சொல்ல வரல, ಅವರಿಗೋಸ್ಕರ ಜೀವ ಕೊಡಿ ಅಂತ இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ಇವತ್ತು ಆ ರೀತಿ டிவில பிரசங்கி சொல்றாரு, அவருக்காக ரத்த சாட்சியாக மரிக்க ஆயத்தமா. ಆತನಿಗೋಸ್ಕರ ಮರಣ ಹೊಂದಲು ಆಯತ್ತವೇ. பெரிய ஆளுங்களை பார்த்து சொன்னாலும் ஏதோ போப்பா பொழிச்சு போப்பான்னு விட்டுறலாம். ದೊಡ್ಡವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದರೆ, குட்டி பசங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು அவருக்காக ரத்தம் சாட்சி. அவங்களுக்கு என்னப்பா தெரியும்? இப்போ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ வளரட்டும், ದೊಡ್ಡವರಾಗಲಿ, அதுக்கப்புறம் ரத்த சாட்சியாக மரிக்கிறதோ மரிக்காதோ ಆಮೇಲೆ ನೋಡು, அது ஆண்டவருக்கு அவங்களுக்கும் உரியது. ಆಮೇಲೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. இப்பவே இங்க இருந்தே போடுறாங்களாம், ಇಲ್ಲಿಂದನೇ ಹಾಕುತ್ತಾರಂತೆ. எங்க போகுது இந்த உலகம்? ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದೆ ಈ ಲೋಕ? அப்படியே மைண்ட் அப்படி பிளட்ச் பண்ணி வளர்க்குறாங்க. ಆ ರೀತಿ ಇವತ್ತು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. ಅದ ಹಿಂದೆ ಒಂದು ಕೂಟವಿದೆ. தைரியம் அதுக்கு இல்ல. என்ன தைரியம்? ஆண்டவரை சொன்னா போதும், அவருடைய அன்பை காட்டினா போதும், ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಬೇಕು. இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ உங்களுக்கு ಹೇಳುತ್ತದೆ. தைரியம் வேணுமா? ನಿಮಗೆ ಧೈರ್ಯ ಬೇಕಾ? தைரியம் வேணுமா? ನಿಮಗೆ ಧೈರ್ಯ ಬೇಕಾ? கடையில வாங்கி தரேன். தைரியம் வேணுமா? ನಿಮಗೆ ಧೈರ್ಯ ಬೇಕಾ? ஆண்டவர் எங்க கொடுக்கிறார் பாருங்க. ದೇವರು ಎಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ? அப்போஸ்தலர் 4:13 வசனம் சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲನ ಬರೆದ ಕೃತ್ಯ 4:13 இல்ல, 4 7 8 நினைக்கிறேன். 7-8 ಅನಿಸುತ್ತೆ. அவர்கள் நடுவே நிறுத்தி ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். ನೀವು ಯಾವ ನಾಮದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ನೀವು ಮಾಡಿದ್ದೀರಿ ಎಂದು ಕೇಳಿದರು. எப்போ இயேசு செய்ததை பேதுருவும் சீஷர்களும் என்ன பண்றாங்க? ஆண்டவரை ப்ரொக்ளைம் பண்ணி பிரீச் பண்ணி ஆண்டவரை குறித்து சொல்லி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ಪೇತ್ರನು ಆತನ ಶಿಷ್ಯರು ಈ ದೇವರ ಬಗ್ಗೆ ಪ್ರಚಾರ ಮಾಡುವಾಗ ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಾರೆ. இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ಅವರು ಮಾಡುತ್ತಿರುವಾಗ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஜனங்க. ಅವರೆಲ್ಲರನ್ನು ಅವರು ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಿದರು. அரெஸ்ட் பண்ணிட்டு மறுநாள் காலையில நடுவுல நிக்க வைக்கிறாங்க. ಮರುದಿನ ಅವರನ್ನು எந்த நாமத்துல அற்புதங்களை செய்றீங்க? ಯಾವ ನಾಮದಲ್ಲಿ ನೀವು ಇದೆಲ್ಲ எந்த வல்லமையில செய்றீங்க? ಯಾವ ಮುಖಾಂತರ ನೀವು அப்படின்னு ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿದಿರಿ ಅಂತ ಕೇಳುವಾಗ, அப்படின்னு கேட்டப்போ ಆ ರೀತಿ ಕೇಳುವಾಗ, அப்பொழுது பேதுரு ಆಗ ಪೇತ್ರನು பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, ಆತ್ಮನಿಂದ ஹalleluya, அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு எனக்கும் தைரியத்தை கொடுப்பார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ನನಗೂ ನಿಮಗೆ பரிசுத்த ஆவியார் என்கிட்ட உங்ககிட்ட இல்லன்னு சொல்லாதீங்க. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇಲ್ಲ ಅಂತ. சிலர் வந்து கேட்பாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களா? ಕೆಲವೊಬ್ಬರು ಬಂದು ಕೇಳಿದ್ದಾರೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನು ನೀವು ಹೊಂದಿದ್ದೀರಾ? அபிஷேகம் வந்து பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಾ? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களா? ಅಭಿಷೇಕವನ್ನು அப்படி ಹೊಂದಿದ್ದೀರಾ? இல்லனா நீங்க கடவுள் பிள்ளைங்க இல்ல. ಆ ರೀತಿ ಅಂದರೆ ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳಲ್ಲ. எப்போ ஏசப்பாவை அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க முழுமையா இவரே என் ஆண்டவர் சொல்லி ஏற்றுக்கொண்டீங்க, அன்னைக்கே அப்பா வந்துட்டாரு. ಯಾವಾಗ ನೀವು ಯೇಸಪ್ಪ ಅಂತ ಕರೆದರೋ ಅವತ್ತೇ ಅವರು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದರು. அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. ಅವರು ನಿಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. அப்ப உங்ககிட்ட ஆவியானவர் இருக்கிறார். ನಿಮ್ಮೊಳಗೆ ಅವರು ಇದ್ದಾರೆ. அப்போ இந்த சூழ்நிலை வரும்போது பேதுரு என்ன பண்றாரு? தைரியமா எழுந்து ಈ நிக்கிறார். ಸನ್ನಿವೇಶ ಬರುವಾಗ எழுந்து நின்று என்ன பண்றாரு பாருங்க. ಎದ್ದು ನಿಂತು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? பரிசுத்த ஆவி, பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, ಪೇತ್ರನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟು அவர்களை நோக்கி, ಅವರನ್ನು ನೋಡಿ, ஜனத்தின் அதிகாரிகளே, ಜನಗಳ ಅಧಿಕಾರಿಗಳೇ, இஸ்ரவேலின் மூப்பர்களே, ಇಸ್ರಾಯೇಲಿನ தைரியத்தை பாத்தீங்களா? இஸ்ரவேலின் மூப்பர்களே, எல்டர்ஸ், ಹಿರಿಯರೇ. சோ அப்ப தைரியத்தை பாத்தீங்களா? எப்படி? ஒரு நாள் பயந்தவர்ல, ಒಂದು ದಿನ ஒரு நாள் மறுதலிச்சு ஓடினவர் இல்ல, ಒಂದು ದಿನ ஒரு நாள் நடுங்கினவர் இல்ல, நான் அவன் என்னன்னு சொன்னார்வல்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க தைரியம், பரிசுத்த ஆவியானவர் வந்த தைரியத்தை வந்துருச்சு ಇವತ್ತು பாருங்க. ನೋಡಿ ಆತನ ಧೈರ್ಯ. ஜனங்க பார்த்து சொல்றாங்க பாருங்க. ಜನಗಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு, கரங்களை தட்டலாமா? ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, எதை கண்டு? ಪೇತ್ರನ ಧೈರ್ಯವನ್ನು ಕಂಡು, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு, ಪೇತ್ರನನ್ನು ಯೋವನನ್ನು ಕಂಡು, அவர்கள்
படிப்பறியாதவர்கள் என்றும் ಶಾಸ್ತ್ರ ಅಭ್ಯಾಸ ಮಾಡದವರು பேதையுள்ளவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் ಅವರು ಸಾಧಾರಣರೆಂದು அறிந்தபடியால் ಅವರು ಆ ರೀತಿ ಇರುವುದರಿಂದ ஆச்சரியப்பட்டு ಆಶ್ಚರ್ಯ ಹೊಂದಿ அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவர் இயேசுவுக்கு கரங்களை தட்டலாமா? இருந்தவர் என்று அந்த அறிந்து தைரியத்தை பாருங்க. ஆவியானவர் தைரியವನ್ನು வந்துட்டா அந்த ನೋಡಿರಿ. தைரியம் வந்துருச்சு. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಬಂದರೆ அப்போ ಧೈರ್ಯವನ್ನು நான் ஆண்டவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொன்னா ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ದೇವರನ್ನು ತೋರಿಸಬೇಕಾದರೆ சோதாவா இருக்க கூடாது. ಹೀಗೆ ಇರಬಾರದು. ஆவியானவர் வந்துட்டாரு ದೇವರು ಬಂದರೆ அதுக்குன்னு சொல்லி அங்கங்க எகிரி குதிக்க கொடுக்க ಪವಿತ್ರಾತ್ಮನು ಬಂದರೆ ಕುಡಿಯಬಾರದು. காமா நடத்துவாரு. ಕಾಮಾಗಿ இங்க போய் ನಡೆಸುತ್ತಾರೆ. பேசு அப்படின்னுவாரு. ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡು ಅಂತ அவங்களோட கூட ಹೇಳುತ್ತಾರೆ. போய் அன்பு செலுத்து அப்படின்னு சொல்லுவாரு. ಅವರೊಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ಪ್ರೀತಿ அவங்களுக்கு ತೋರಿಸು போய் ಅಂತ ಹೆಲ್ಪ್ பண்ணு ಹೇಳುವರು. அப்படின்னு சொல்லுவாரு. ಅವರಿಗೆ ಹೋಗಿ ಹೆಲ್ಪ್ ಮಾಡು அவங்களோட ಅಂತ கூட கொஞ்சம் ಹೇಳ್ತಾರೆ. டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. ಅವರೊಟ್ಟಿಗೆ ಸಮಯವನ್ನು தைரியமா போகணும். ಕಳೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆவியானவர்ட்ட உதவி தைரியವಾಗಿ கேட்கணும். ಹೋಗಿ. எனக்கு முடியல ஆண்டவரே, ಆತ್ಮನ எனக்கு பயமா ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು இருக்கு, ಕೇಳಿ எனக்கு வெக்கமா இருக்கு, ನನಗೆ எனக்கு ಭಯವಾಗಿದೆ, கூச்சமா இருக்கு, ನನಗೆ ಸಂಕೋಚವಾಗಿದೆ. ஆனா நீங்க என்ன தைரியப்படுத்துங்க ಆದರೆ ஆண்டவரே. ದೇವರು ನೀವು நான் ನನ್ನನ್ನು போறேன், ಧೈರ್ಯಪಡಿಸಿ. ನಾನು நான் போய் பேச ಹೋಗುತ್ತೇನೆ, போறேன். ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. பாருங்க அப்புறம் ನೋಡಿ. கடைசியா இதை நான் சொல்லி முடிக்கிறேன்னா நேரம் ಕೊನೆಯದಾಗಿ முடிஞ்சிருச்சு. ನೋಡಿ. பாருங்க அப்போ தைரியத்தை பாருங்க இன்னும் எப்படி வந்து ಧೈರ್ಯವನ್ನು பாருங்க. ನೋಡಿ. அப்பொழுது பேதுரு ಆಗ ಪೇತ್ರನು 2:14 அப்போஸ்தலர் 2:14 அப்பொழுது பேதுரு ಅಪೊಸ್ತಲರು ಬರೆದ ಕೃತಿ 2:4 11 கூட நின்று அவர்களை நோக்கி 11 கூட 11 பேர் கூட 11 ಮಂದಿ ಜೊತೆ ನಿಂತು உரத்த சத்தமாய் ಶ- தைரியமா பாருங்க, தைரியத்தை பாருங்க, உரத்த சத்தமாய் ಧೈರ್ಯದಿಂದ சைலண்டா ஓடுனால ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಹೋದ உரத்த ಮನುಷ್ಯ சத்தமாய் ಶಬ್ದದಿಂದ எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, ಯೆರೂಸಲೇಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಜನಗಳೇ, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, ಎಲ್ಲರೂ ಅರಿತುಕೊಳ್ಳುವಿ, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ನನ್ನ ಮಾತಿಗೆ ಸೆವಿ ಕೊಡಿ. தைரியத்தை பாத்தீங்களா? ಧೈರ್ಯವನ್ನು ನೋಡಿ. ஆவியானவர் வந்துட்டாரு. ಆತ್ಮನು ಒಳಗೆ ಬಂದರು. அது ஒண்ணு இருக்கு. ಅದೊಂದಾಯಿತು. இன்னொன்னு அதே வசனத்துல ಅದೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று, ಆವಾಗ ಪೇತ್ರನು 11 ಮಂದಿಯೊಂದಿಗೆ எத்தனை பேர் கூட நின்று? ಎಷ್ಟು ಜನಗಂಟಿಗೆ? பேதுரு நின்ன உடனே ಪೇದರು ನಿಂತ கூட அவங்களும் நின்னுட்டாங்க. ಅವರು ನಿಂತರು. 11 பேரும் கூட சேர்ந்து நின்று. 11 ಮಂದಿಯ ಜೊತೆಗೆ ನಿಂತರು. இன்னொருத்தர் ஆட் பண்றாரு கடவுள். நீங்க அந்த வேதத்தை வாசிங்க, உங்களுக்கு தெரியும். ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಆಡ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ನೀವು ವಾಕ್ಯವನ್ನು யூதாஸ்க்கு பதிலா ಓದುವಾಗ இன்னொருத்தர் ஆட் பண்றாரு. யூದಾಸಿಗೆ ಬದಲಾಗಿ ಬೇರೆ ಯಾರನ್ನು ஏனென்று சொன்னால் நான் இன்னொரு நாள் தேவைப்பட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 12 அப்போஸ்தலர்களும் 12 சீஷர்களும் 12 கோத்திரத்திற்கு சமமா இருக்குன்னு சொல்லி அப்படி சில ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ வேத ದೇವರ காரியங்கள் இருக்கு. ಚಿತ್ತವಾದರೆ ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ சோ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. அப்ப கவனிங்க, ಹಾಗಾದರೆ ಗಮನಿಸಿ, பேதுரு நின்ன உடனே ಪೇತ್ರನು ನಿಂತ ಒಡನೆ ஜனங்க அந்த 11 பேரும் கூட சேர்ந்து நிக்கிறாங்க. 11 ಮಂದಿಗಳು ನಿಂತರು. ஆண்டவரை குறித்து யாரெல்லாம் பேசுறாங்க ದೇವರ ಬಗ್ಗೆ ಯಾರೆಲ್ಲ அவங்க ಮಾತನಾಡುತ್ತಾರೋ கூட நில்லுங்க. ಅವರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ನಿಲ್ಲಿ. கரங்களை தட்ட மாட்டீங்களா? ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ. உங்க பாஸ்டர் பேசினார்னா ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಮಾತನಾಡಿ கூட நிக்கணும். ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿ. உங்க பிரதர் பேசுறாரா? ನಿಮ್ಮ ಬ್ರದರ್ கூட ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, நிக்கணும். ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿ. உங்க சிஸ்டர் பேசுறாங்களா? ನಿಮ್ಮ ಸಿಸ್ಟರ್ கூட ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, நிக்கணும். ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿ. அவங்க மட்டும் ஏன் பேசுறாங்க? ಹಾ, ಅವ್ರು ಮಾತ್ರ ಯಾಕೆ அவங்க ಮಾತನಾಡಬೇಕು? ஏன் அப்படி பாடுறாங்க? ಅವ್ರು ಯಾಕೆ ಆ ರೀತಿ அவங்க ஏன் பிரசங்கம் பண்றாங்க? ಅವ್ರು ಯಾಕೆ இந்த பாஸ்டருக்கு ஒரு வேலையே இல்ல. ಈ ಪಾಸ್ಟರ್ பாரு சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசி உள்ள கொண்டு வந்துட்டாரு பிரச்சனையா. ಮಾತನಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೇಳಬಾರದು. தைரியமா பிரசங்கம் பண்றவங்க கூட நிக்கணும். ಧೈರ್ಯವಾಗಿ ಯಾರೆಲ್ಲ ದೇವರ ஏன்னா ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೋ சத்தியத்தை பேதுரு ನಿಲ್ಲಬೇಕು. பிரசங்கம் பண்ணாரு. ಪೇತ್ರನೊಂದಿಗೆ 11 கூட ಮಂದಿ ನಿಂತರು. நிக்கணும். அப்போ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ இன்னும் பலனோடு பிரசங்கம் பண்ணுவாங்க. ಇನ್ನು ಬಲದಿಂದ ಅವರು ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳುವರು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ನೋಡಿ. அப்போ நம்ம ஆண்டவரை ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படினு ಹಾಗಾದ್ರೆ சொன்னா ನಾವು ದೇವರನ್ನು ತೋರಿಸುವರಾಗಿದ್ದರೆ தைரியத்தின் மூலமாய் ப்ரொஜெக்ட் ನಮ್ಮ ಧೈರ್ಯದ ಮುಖಾಂತರ ದೇವರನ್ನು மனம் தளர ತೋರಿಸಬೇಕು. கூடாது. ನಾವು ಯಾವುದಕ್ಕೂ ಗೊಂದಲ விட்டு விட கூடாது. ಯಾವುದನ್ನು ನಾವು சோர்ந்து ಬಿಡಬಾರದು, போயிட கூடாது. ಸೋತು ಹೋಗಬಾರದು. சூழ்நிலைகளை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ சொல்லி பயந்து போயிட கூடாது. ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡಿ ನಾವು ஆவியானவர் சொல்லிட்டாரா? ಆತ್ಮನು ಹೇಳಿದಾರಾ? செஞ்சிடணும். ಮಾಡಬೇಕು. அவர் சொல்றத ಅವರು ಹೇಳುವುದನ್ನು செஞ்சிடணும். ನಾವು ಮಾಡಬೇಕು. அவர் சொல்றதை செஞ்சிருங்க. ಅವರು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು அவர் ಮಾಡಿದರೆ சொல்றத சொல்லாததை செய்யவே செய்யாதீங்க. ಅವರು ಹೇಳದೇ ಇರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಮಾಡಬೇಡಿ. அப்பா சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು தைரியமாய் அவருக்காக நில்லுங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಆತನಿಗಾಗಿ ನಿಲ್ಲಿ. தைரியமாய் அவருக்காக பேசுங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಆತನನ್ನು ಮಾತಾಡಿ. ಕಾರಣ நீங்க ஒரு உன்னத பணிக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க. ನೀವು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಾಚರಣೆಗಾಗಿ ஒரு ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. பெரிய மிஷனுக்காக நீங்க ನೀವು படைக்கப்பட்டிருக்கீங்க. ದೇವರ ಕಾರ್ಯಾಚರಣೆಗಾಗಿ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையை விட அந்த வேலை உயர்ந்தது, ಈ உன்னதமானது. ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಉನ್ನತವಾದ இந்த ಕಾರ್ಯ உலகத்துல ದೇವರ ಕಾರ್ಯಾಚರಣೆಗಾಗಿ இந்த ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய வேலையெல்லாம் இந்த உலகத்துல என்ன ஒரு ಈ அந்தஸ்துல வைக்கும். ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬೇರೆ ರೀತಿ ಕೊಂಡು என்ன ஒரு நல்ல நிலையில வைக்கலாம்.
ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಇಡಬಹುದು. ஆனால் என்னை நித்தியத்திற்கு கொண்டு செல்லாது. ಆದರೆ ನಾನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು தேவ ಅಳೆಯಬೇಕಾದರೆ கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய வேலையை நான் செய்யும்போது, ದೇವರ ಕಟ್ಟಳೆಗಳಿಗೆ ನಾನು ಶರಣ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. அவருடைய பணியை நான் செய்யும்போது ಆತನ ಕಾರ್ಯಾಚರಣೆ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. அப்பா மகிமைப்படுவார். ದೇವರು ಮಹಿಮೆ ಹೊಂದುವರು. அப்பா என் கூடவே சேர்ந்து இன்னும் அநேகரை கொண்டு போகலாம். ದೇವರು ನಮ್ಮ ஹalleluya. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು விட்டுடாதீங்க. ಬಿಡಬೇಡಿ. அவரை ப்ரொக்ளைம் பண்றதை விட்டுடாதீங்க. ಆತನನ್ನು ಪ್ರಚಾರ அவரை ಮಾಡಲು பறைசாற்றுவதை விட்டுடாதீங்க. ಆತನನ್ನು ಪ್ರಚಾರ அவரை உங்க சாட்சியின் மூலமாய் காண்பிப்பதை விட்டுடாதீங்க. ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಗಳ ಮುಖಾಂತರ ಆತನನ್ನು ತೋರಿಸಲು உங்க ಬಿಡಬೇಡಿ. ஐக்கியத்தின் மூலமாய் காண்பிப்பதை விட்டுடாதீங்க. ಒಗ್ಗಟ್ಟಿನ ಮೂಲಕ ಅವರನ್ನು ತೋರಿಸಲು ಬಿಡಬೇಡಿ. உங்க தைரியத்தின் மூலமாய் காண்பிப்பதை விட்டுடாதீங்க. தைரியದ ಮೂಲಕ ಆತನನ್ನು ஹalleluya. ತೋರಿಸಲು ಬಿಡಬೇಡಿ. கரங்களை தட்டி அப்பாக்கு ஒப்பு கொடுக்கலாம்.